கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட சட்டைய கலரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன நம்ம பேச போறோம்னு. அன்பு நண்பன் ஐசிடி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்று மாண்ட நாள், அதுதான் இன்னையோட டாபிக். 408 ரன் வித்தியாசத்துல இந்தியாவோட ஹோம்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா. ஒரு வருஷத்துல தொடர்ந்து 2வது ஒயிட் வாஷ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த செனா நேஷன்களுக்கு அகைன்ஸ்டா இந்தியா சந்திக்கிற 2வது ஒயிட் வாஷ் இது. தொடர்ந்து கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா 18 டெஸ்ட் மேட்ச் அவர் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுல 10 மேட்ச் இந்தியா தோத்து இருக்குது. என்ன நடக்குது இந்தியால? இந்தியாவை பார்த்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கோச் அவங்களுக்கு நாங்க ஈஸியா கொடுக்க மாட்டோம் டிக்ளரேஷன், அவங்களா கெஞ்சி எடுக்கட்டும், அவங்களால முடிஞ்சா எங்களை இது பண்ணுங்கன்ற மாதிரி பேசுறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஹியூமிலியேஷனை இந்தியா இன்னைக்கு பார்த்து இருக்குது. அதுல என்னதான் நடக்குது, என்னதான் பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்றது கீகா ப்ரோ, சரவணன் ப்ரோ மற்றும் ஸ்ரீவர்சன் ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. இந்தியா 408 ரன் வித்தியாசம். 408 இது வரைக்கும் இந்திய வரலாறுல இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் மார்ஜின்ல தோக்குறது இதுவே முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட என்னதான் பிரச்சனை? ஏன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க? கம்பீர் சொல்றாரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம்னு. ஏங்க, கேஎல் ராகுல் 60 மேட்சுக்கு மேல விளையாடிட்டாரு, ரவீந்திர ஜடேஜா 90 மேட்ச் கிட்ட விளையாடிட்டாரு, ரிஷப் பண்ட் 50 மேட்ச் ஆடிட்டாரு, ஜெய்ஸ்வால் 20 மேட்ச் ஆடிட்டாரு. ஐயா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நடுவுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் காமிச்சிக்கிறேன் ஐயா. கிட்ட எனக்கு பதிலா ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாரு இன்னைக்கு. ஆமா, இந்த ப்ராப்பர்ட்டி தான். இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இத பார்த்த உடனே ஊறப்பட்ட தோணுது. எல்லாம் சொன்னா பஞ்சாயத்தாவும். இப்ப வேற அடுத்த வருஷம் வேற ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் வருது. அதனால இத வச்சு ஏதாவது சொன்னா வேற மாதிரி பஞ்சாயத்து இல்ல. ஒண்ணு இல்லையா, நம்ம தான் ரோஸ்ட் பண்ண போறோம்ல, அதுக்குதான் வானா எடுத்துட்டு வந்திருக்கேன். வானாவும் கரண்டியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வடசட்டின்னு நினைச்சுக்கினேன். பண்ணுங்க. கிட்டத்தட்ட பிளேயிங் 11ல 5-6 பேருக்கு மேல 40ல இருந்து 50 டெஸ்ட் மேட்ச் மேல ஆடிட்டாங்க இந்தியன் 11ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ். இந்த டீமை பார்த்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கே முதல்ல கௌதம் கம்பீர் மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு அதை சொல்லி இருக்கிறார். ஐயா, ஒரு ஸ்டாட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஆக்சுவலா சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஆக்சுவலா கலெக்டிவ் இன்னிங்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்தியன் பிளேயர்ஸ் ஆடின இன்னிங்ஸ் எல்லாத்தோடைய இன்னிங்ஸும் சேர்த்து எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவர் 405 வருதுன்னு நினைக்கிறேன் ஓவரால் இன்னிங்ஸ். இதுவே சவுத் ஆப்பிரிக்காவுடைய கலெக்டிவ் 450 அந்த ஒரு நம்பர்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுடைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோடைய அந்த கலெக்டிவ் இன்னிங்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 350 or 320 வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்டாட். இதுல நீங்க எப்படி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் நாங்க அப்படிதாங்க பேசுவோம். நாங்க இந்த மேட்ச் தோத்ததை பத்தி பேசாம ஏசியா கப் ஜெயிச்சோம், சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சோம்னு பேசுவோம்ல. நாங்க கிரெடிட்ஸ் கொடுங்க. இந்த பிரதாவங்கள் சேனல்ல சுதாகர் சொல்றாரு, காசு அந்த மாதிரி இவருக்கு கிரெடிட்ஸ் வேணும். கிரெடிட்ஸ் கொடுக்கவே மாட்டேங்க. இருந்து எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆமா, எனக்கு அந்த நான் தானே 97 அடிச்சேன், 91க்குள்ள கிரெடிட்ஸ் போச்சு அப்படின்ற மாதிரி அதுல இருந்து அவர் ஆரம்பிச்சவர் தான். ஆமா, அதான் அடி வாங்குறல்ல, ஜெயிச்சா மட்டும் தான் கிரெடிட்ஸ் இல்ல, அடி வாங்கினாலும் கிரெடிட்ஸ் தான். 4-0 2011ல தோனி ஆஸ்திரேலியால போய் தோக்கும் போது தோனியை போட்டு வருத்தது என்ன, தோனி கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. என் ஸ்ரீனிவாசன் இருந்ததுனால அந்த கேப்டன்சில இருந்து தப்பிச்சுட்டு அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஜெயிச்சிட்டோம். ஆனா அப்பயும் அடி வாங்கினாரு, தோனி அடி வாங்கினது தான் எல்லாமே. விஷயம் என்னன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ற எல்லாமே கலெக்டிவா பாத்தீங்க அப்படின்னா 450 மேட்ச் எல்லாருமே ஆடி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஒரு பொசிஷன் இந்த 450 மேட்ச் ஆடினதுல நம்ம பேட்டிங் தான் ஃபெயிலியர். பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனையும் எடுத்து பாருங்க, எல்லா பேட்ஸ்மேனும் உங்க கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 66 டெஸ்ட் மேட்ச் கிட்ட ஆடி இருக்காரு நினைக்கிறேன், if I'm not wrong. 100+ இன்னிங்ஸ். அந்த 100+ இன்னிங்ஸ்ல எத்தனை இன்னிங்ஸ் அவரு ஒரே பொசிஷன்ல ஆடி இருக்காரு? நம்பர் 5, நம்பர் 4, ஓப்பனிங் எல்லா பொசிஷன்லயும் ஆடிட்டாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் புதுசு, அவர் ஓப்பனிங்ல இது பண்ணிருக்காரு. அவருமே என்னன்னா நல்லா ஆடினாரு ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 58 நல்லா இருந்துச்சு, அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் நம்பர் 3 யாருன்னு கேட்டா
அன்னைக்கு ஒரு நாள் கருண் நாயர், இன்னைக்கு இங்கிலாந்துல கருண் நாயர், சுப்மன் கில்லு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், இவங்க இந்த இடத்துல ஒரு நம்பர் 3 எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க தெரியல. இப்ப நம்பர் 4 சுப்மன் கில்லு இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி நம்பர் 4 ஆடினதே கிடையாது. இப்பதான் அவர் வராரு. நம்பர் 5ல பண்ட், அவரு தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரி, பண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்பர் 6ல ரவீந்திர ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ்டு. இவங்க 2 பேர் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை என்னன்னா, நம்ம கலெக்டிவா இன்னிங்ஸ் ஆடி இருக்கோமே தவிர எல்லாமே என்னன்னா, இப்ப இந்த ரோல்ல ஆடி இருக்கேன், இந்த ரோல்ல நான் இத்தனை மேட்ச் ஆடி இருக்கேன், இந்த ரோல்ல இப்ப நான் ஓப்பனர்ப்பா, நான் ஒரு 100 இன்னிங்ஸ், இப்ப கேஎல் ராகுல் வந்து நான் 100 இன்னிங்ஸா ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல. கேஎல் ராகுலுமே வந்து அப்கோர்ஸ் நிறைய இன்னிங்ஸ் மெஜாரிட்டியா ஓப்பன் பண்ணாலும் அவருமே என்னன்னா நடுவுல வந்து ஷஃபிள் ஆகிட்டு தான் வராரு இப்ப திரும்ப ஓப்பனிங்க்கு. அதே மாதிரி சாய் சுதர்ஷனும் வந்து என்னன்னா புதுசு. வாஷிங்டன் சுந்தரும் வந்து என்னன்னா அவரு பாவம், அவருக்கு வந்து என்னன்னா கேஎல் ராகுலுக்கு அடுத்து இந்த இதுல வந்து நிறைய வேஷம் போட்டது, கமலஹாசனை விட நிறைய வேஷம் போட்டது 2 பேர். ஒன்னு ஓடிஐஸ்ல கேஎல் ராகுல், டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 3. அவர் இன்னும் ஓப்பனிங் நம்பர் 4 மட்டும் தான் பண்ணல. எல்லா ப்ரோ ஐடியா கொடுக்காத ப்ரோ, அடுத்த டெஸ்ட்லயே அது நடந்துரும். இல்ல அடுத்த டெஸ்ட் ஹர்ஷித் ராணா இந்த வேஷம் போடுவாரு. அதான். சோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா த்ருவ் ஜூரல் வந்து அவர் அந்த நல்லா பண்ணாரு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏ சீரீஸ்ல பண்ணிட்டாருன்னு உள்ள கொண்டு வந்தாங்க, ஃபேர் இனஃப். அவரும் புதுசா கத்துக்கிறாரு தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓவராலா பார்த்தா இது இருந்தாலும் இவ்வளவு பெரிய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இது நான் வந்து ரொம்ப முன்னாடி கூட போல, கம்பீர் ஆரம்பிச்சதுல இருந்தே எடுத்துக்கலாம். எத்தனை நம்பர் 3 மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிருக்காரு. ஒருத்தனுக்கு நம்பர் 3ன்னு கொடுத்துட்டு நீ தாண்டா ஆட போற அப்படின்னாலுமே அதுவுமே கிடையாது. போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் அடிச்சிட்டாரு நம்பர் 3ல. என்ன இவன் நம்பர் 3ல அடிச்சிட்டான், இவனை இன்னும் 2 மேட்ச் நம்பர் 3 விட்டானா நம்பர் 3ல புஜாரா ஆயிடுவான், இல்ல ஒரு டிராவிட் ஆயிடுவான், அதுக்கான சான்ஸ் வந்துரும், சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னன்னா ஷஃபில் பண்ணி போட்டாரு. இதுதாங்க நடக்குது. அதுதான், அதனாலதான் என்னன்னா அதான் சீட்டு குலுக்கி போடுறதுதான், சீட்டு குலுக்கி போடுறதுதான். சீட்டு குலுக்கி போடுறதுதான் நடக்குது. ஓப்பனிங் இறங்குறப்பே வந்துட்டு கம்பீர் உள்ள போயிடுவாப்ல, உள்ள போயிட்டு சீட் எழுதி போடுறது, இன்னைக்கு யார் நம்பர் 3 ஆட போறா அப்படின்ட்டு. சீட்ல நீ வந்தேன்னா அந்த இதுல வர மாதிரி தான், சிவகாசி படத்துல அந்த சீட்டை எரிக்கிற மாதிரி தான், எரிச்சு பட்டாசு பால், இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் இவன் தான் ஆடு அப்படின்ற மாதிரி இறங்குது. அடுத்த மேட்ச்ல நம்பர் 3 ஸ்பாட்ல அந்த சீட் இருக்காது, வாஷிங்டன் சுந்தரோட சீட் இருக்காது, மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நானு. ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார். நானு பீடாக்கோட ட்வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பீடாக் வந்து 134 பால்ஸ் குல்தீப் ஆடி இருக்காரு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see where குல்தீப் பேட்ஸ் at நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு போட்டாரு. நான் வந்து கீழே ரிப்ளை பண்ணியிருந்தேன், இதோ உங்களுக்காக புதிய நம்பர் 4 குல்தீப் யாதவ்னா சொல்லி வச்ச மாதிரி நம்பர் 4 இறங்கிட்டான் அவன். நைட் வாட்ச்மேன் வந்துட்டாரு. அதான் நைட் வாட்ச்மேன் மாதிரி சொல்ல முடியலையா, ஆக்சுவலா ஏத்துக்கிற மாதிரி இல்லையா, அது நைட் வாட்ச்மேன் மாதிரியே தெரியல. குல்தீப் யாதவ் தான் மீதி பேர் நைட் வாட்ச்மேன், நல்லா டிஃபென்ஸ் ஆடினாரு. அதான் மீதி இருக்கிறவங்கள இந்த டெஸ்ட்ல குல்தீப் யாதவ் தான் நல்லா பால் புடிச்சு ஆடினது முதல் இன்னிங்ஸ்ல. மத்த எல்லாருமே க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்தியன் டீம் பிளேயர்ஸ் தானே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஏன் எல்லாரும் கம்பீரை மட்டும் தாக்குறீங்க அப்படின்னு யாராவது ஃபேன்ஸ் கேட்டா நான் அங்கதான் நான் வரேன். ஒழுங்கா ஆடின்னு இந்த சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல T20ல ஆடினார், செஞ்சுரி எல்லாம் அடிச்சார். அவரை டிமோட் பண்ணி சுப்மன் கில்ல கொண்டு வந்தீங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சுப்மன் கில்? முதல் கேள்வி. சஞ்சு சாம்சனை டிமோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க, அடுத்த சீரீஸா சஞ்சு சாம்சனை கொண்டு வருவீங்களா? இது ஒரு கேள்வி. நம்ம ஒயிட் பாலுக்கு வருவோம். சரி, நீங்க சொல்லி முடி. அக்ஷர் பட்டேல அடுத்து ஒரு வைஸ் கேப்டன்ஷிப்ல வச்சிருந்தீங்க ஓடிஐக்கு, அவருதான் அடுத்த கேப்டனா இருக்கணும். திடீர்னு ரெஸ்ட் கொடுத்துட்டு டிராப் பண்ண ரவீந்திர ஜடேஜாவை உள்ள திருப்பி ஓடிஐ சர்க்கியூட்குள்ள கொண்டு வரீங்க, என்ன காரணம்? அதான் அவர் கலர் மாறினதுனாலயா? அவ்வளவுதான். இன்னொரு விராட் கோலி ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதனால போய் டொமஸ்டிக் ஆடுங்கன்னு நீங்க. சார் எப்ப போறதா உத்தேசம்? உங்களுக்காக டெல்லி டீம் காத்துக்கின்னு இருக்கு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உங்களுக்காகவே ரெட் கார்பெட் போட்டு உங்களை வரவேற்பாங்க ஆஸ் அ மென்டாரா தான். இந்த பஞ்சாயத்தெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, கப்பு வாங்கின KKRல தலைவன் மென்டார் தான். டஸ் ஹி கோச்? வாஸ் ஹி எ கோச்? இந்த கேள்விக்கு BCCI பதில் சொல்லணும். எந்த ஒரு இதுல நீங்க வந்து கம்பீரை வந்து உள்ள கொண்டு வந்தீங்க? அங்கேயே நீங்க வந்து கிரெடிட்ஸ சந்திரகாந்த் பண்டிட்டோட கிரெடிட்ஸை திருடிதான் நீங்க வந்தீங்க. கிரெடிட்ஸுக்காக போராடின கௌதம் கம்பீரே
இப்ப கிரெடிட்ஸ ஆட்டையை போட்டு இருக்கிறாரு. பிராங்கா சொல்லணும்னா ஆஷா இருந்தால் அதுதான் நிதர்சனம். கண்டினியூ பண்ணுங்க bro. அதான் கம்பீர் வந்தது வந்து என்னன்னா, ஆக்சுவலி கம்பீர் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் ஃபார் ஹெட் கோச் பொசிஷன். ஏன்னா அவர் வந்து என்னன்னா ஒரு அட்டாக்கிங் கேப்டன். நம்ம கேகேஆருக்கு ஆடும் போதே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நான் வந்து அவர் மென்டார் பண்ணி 2024 ஜெயிச்சது அது மூலியமா தான் வந்தார், இல்லைன்னு சொல்ல. பட் அவரோட மைண்ட் செட் எப்பவுமே என்னன்னா டூ த ஃபேஸ். தோனிக்கே வந்துட்டு என்னன்னா பியூஷ் சாவ்லா மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு அத்தனை ஃபீல்டரை உள்ள நிக்க வச்சு இது பண்ண ஆள் தான் ஒருத்தர். ஆனா என்னன்னா மோர் தென் அது சொல்ல வந்து ஏதோ ஒண்ணு அது எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஓகே அட்டாக்கிங்கா போறேன், என்ன மீறி நீ அடிச்சு காட்டுன்னு சொல்றதுமே என்னன்னா ஒரு வகையான கான்பிடன்ஸ் தான். ஆனா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா இப்ப இருக்கிற டீம் சரி, நீ வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி அஸ்வின்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஓவரா வேண்டாம், எனக்கு புது பிளேயர்ஸா நான் என் டீம் எடுக்கிறேன்னா நீ கேட்டு எடுத்துக்கிட்ட, ஃபேர் எனப், ஓகே. அவங்களும் இப்ப இல்ல, ரோஹித் சர்மா விராட் கோலி யாருமே இல்ல. அப்போ இப்ப இருக்கிறதுல யார் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு வந்து பார்த்தனா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். நான் பும்ராவே வந்து நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா இப்பதான் வந்துட்டு கண்டினியூஸா உங்களுக்கு டெஸ்ட் மேட்சே ஆடுறாரு. கிட்டத்தட்ட என்னன்னா பும்ரா வந்து சேனா கண்ட்ரீஸ்லக்காக மட்டும் வச்சிருந்த காலங்கள்லாம் இருக்கு. 2000 எனக்கு தெரிஞ்சு அவர் 2016 டெபியூ பண்ணாரு. 2019 தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் இந்தியாவே விளையாடுறாரு. அப்போ 2019-20 அப்படிதான் விளையாட ஆரம்பிச்சு அப்படிதான் பண்றாரு. நான் பும்ராவுமே என்னன்னா நீ வந்து நான் ஏன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றேன்னா, பும்ரா வந்து நீ மேட்ச் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு 3 மேட்ச் 2 மேட்ச்ன்ட்டு ஆட மாட்டேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பும்ரா வந்து எப்ப வந்தாலும் அடிச்சிருவேன். சோ அப்ப என்ன பண்ணோம், சோ இப்ப ஆஸ் அ கோச்சா என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு ஏத்த டீம் வந்துருச்சு. த்ருவ் ஜுரல் புதுசு, வாஷிங்டன் சுந்தர் வந்து என்னன்னா அஸ்வின் போனதுக்கு அப்புறம் இப்பதான் புதுசா எடுத்து பண்றாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு வரும், அவர் ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர் எப்படி இதா இருக்காரு, பவுலரா என்ன பண்ணிருக்காருன்ட்டு. அவருமே புதுசு. சாய் சுதர்ஷன் புதுசு. சுப்மன் கில் வந்து என்னன்னா சர்க்கியூட்ல இருந்திருக்காரே தவிர கேப்டன்சி அவருக்கு புதுசு. ஏன்னா திடீர்னு இப்போ ரோஹித் சர்மா இருக்காரு, அவர் வந்து ஐ எம் பாசிங் ஆன் த பேட்டன் டு சுப்மன் கில்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு பிளேயரா ஆடி ஆடினா கூட சரி ஓகே, நீ எக்ஸ்பீரியன்ஸ் டீம் டிரான்சிஷன் சொல்லலாம். இது டிரான்சிஷன்லாம் கிடையாது, அப்படியே புது டீமை கழிச்சு போட்டுதான் நீ ஆடி இருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெட் கோச்சா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜில உட்காந்து, ஏன்னா சுப்மன் கில் பண்றது ரிஷப் பண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு என்னன்னா நியூபி மிஸ்டேக்ஸ். கேப்டன்சில ஒரு நியூபி மிஸ்டேக் தான். ரொம்ப டிஃபென்சிவா ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்னன்னா தேவையில்லாம அத்தனை ஃபீல்டரை வெளில வச்சு எல்லாம் போட்டது தேவையே கிடையாது. 2 6 அடிக்கிறானா அடிச்சுக்கிட்டோம், 3வது 6 அவுட் ஆயிடுவான்ட்டு அட்டாக்கிங்கா கொண்டு வரணும். இந்த செஷன்ல இப்படி ஆடினா இந்த மேட்ச் சர்வை பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா இது யார் சொல்லணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லனா, கம்பீர் உட்காந்து கேப்டன் கிட்ட இப்படி எல்லாம் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கேப்டனுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ அந்த புது பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே அந்த சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். கம்பீர் கிட்ட இருக்கிற அந்த சேஞ்ச் நீ கொண்டு வர ட்ரை பண்ற அந்த சேஞ்சை நம்ம பார்க்கலாம். ஆனா நீ என்னன்னா இப்ப வந்து என்னன்னா நான் ஜெயிச்சுட்டா மட்டும் என்னன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சுட்டேன், ஏசியா கப் ஜெயிச்சேன் ஒத்துக்கிற. ஏசியா கப் வந்து ரொம்ப கஷ்டமான டோர்னமெண்ட். பாகிஸ்தான்ல வந்து திடீர்னு ஷோயப் அக்தர், வசீம் அக்ரம் எல்லாம் டைம் டிராவல் பண்ணி வந்து விளையாண்டாங்க. சோ அவங்கள ஃபைனல்ஸ்ல அடிச்சு ஜெயிச்சதெல்லாம் தோக்க வேண்டியது, அதுவும் ஃபைனலே தோக்க வேண்டியது. ஏதோ திலக் வர்மாவால திலக் வர்மா ஏதோ ஒண்ணு அதான் சொல்றேன்ல, திடீர்னு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் டைம் டிராவல் பண்ணி வந்தா என்ன பண்ண முடியும்? ஸோ அப்பேற்பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏசியா கப்பை ஜெயிச்சிட்டோம். நீ ஏசியா கப் ஜெயிச்சிட்டோம், சாம்பியன்ஸ் டிராஃபி அகைன் நான் என்னதான் சொன்னாலும் சாம்பியன்ஸ் டிராஃபினா கண்டினியூட்டி இருந்துச்சு டீம்ல. ரோஹித் சர்மா 2023 வேர்ல்ட் கப் 2022ல இருந்து செட் பண்ண ஆரம்பிச்ச டீமோட கண்டினியூட்டி இந்த சரவணன் ப்ரோ சொன்ன மாதிரி. இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம ஜெயிச்சு அந்த டிரான்சிஷன். இப்போ என்னன்னா நீ சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிச்சிட்ட, ரோஹித் சர்மா விராட் கோலி வச்சு ஜெயிச்சாச்சு. இப்ப என்னன்னா எல்லாருமே என்னன்னா டேலண்டட் நியூ பிளேயர்ஸ். இவங்களை நீ எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வர அப்படின்றதுதான் வந்து என்னன்னா கௌதம் சாரோட ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் சாரோடைய ரோலா நான் பாக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வால்வ்டா பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து நான் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சேன், இங்கிலாந்துல போய் 2-2 டிராப் பண்ணது, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல எடுத்து பேசுறதுன்றது இட் இஸ் பிகமிங் டூ டிஃபென்சிவ். பிளேயர் யூ ஆர் லெட்டிங் பிளேயர்ஸ் டவுன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஹரி, நீயும் ஒத்துப்ப, நீ வந்து ஒரு எம்ஐ ஃபேனா இருக்கும். நீ எம்ஐ ஃபேன் தான், நிறைய நானும் பார்த்திருக்கேன், எல்லாருமே பார்த்திருக்கோம். நீ தோனி வந்து எந்த இடத்துலயாவது யுவராஜ் சிங் வந்து 2014 11/21 விளையாடினாரு T20 வேர்ல்ட் கப்ல. தோனி வந்து யுவராஜ் சிங்கை வந்துட்டு இல்ல எந்த இடத்துலயுமே யுவராஜ் சிங் ஒரு பிளேயரை விட்டு கொடுக்கல.
we didn't apply ourselves properly. It was pitch was little bit slow. We didn't apply ourselves properly. We can't blame one player அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு. ஸோ அப்படி அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிறது தானே ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கு. சரி, ஒரு கேப்டன் இப்ப ரிஷப் பண்ட் வந்து சொன்னா பரவாயில்ல, தோத்தாலும் நீ தான் வந்து என்னன்னா பேட்டி கொடுக்குறேன்றப்போ ஒன்னு பிச்சு வந்து கியூரேட் பண்றேன், நான் எதிர்பார்த்த பிச்சு தான், பேட்ஸ்மேன் சரியா விளையாடலன்னு சொல்றேன். பேட்ஸ்மேன் சரியா விளையாடலன்னு சொல்றதுக்கு இப்ப இந்த 40 நிமிஷம் லைவ்ல நாமளே சொல்லிடலாம். அது அங்க உட்காந்து பிரஸ் மீட்ல சொல்றதுக்கு கௌதம் கம்பீருக்கு என்ன, we didn't apply ourselves, we'll அட்லீஸ்ட் சரி ஓகே நாங்க இந்த மாதிரி இடத்துல ஃபெயில் ஆயிட்டோம், we are going to work on this, இது பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ தட்ஸ் வை என்னன்னா எல்லாருக்குமே வருத்தமா இருக்கிறது காரணம் கம்பீர் மேல வன்மமோ இதுவோ அப்படிலாம் பெருசா யாருக்கும் இல்ல. அப்கோர்ஸ் நம்ம ஃபன்னுக்கு இன்டு த டாக்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அந்த சைட் எல்லாம் போனோம்னா இருக்கு, இல்லைன்னா சொல்லல. பட் ஓவராலா என்னன்னா கம்பீர் இருந்தாலுமே என்னன்னா எல்லாருமே இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றதான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஓகே So, ப்ரோ. நான் இப்ப வந்து நீங்க நான் சொன்ன கீகா கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நான் கீகா கிட்ட, கீகா ப்ரோ, டஸ் இந்தியன் டீம், கரண்ட் இந்தியன் டீம் லேக் மென்டாலிட்டி இன் டெஸ்ட் கிரிக்கெட்? நான் கீகா ப்ரோக்கும் வைக்கிறேன், எல்லாருக்குமே வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அடாப்டபிலிட்டி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. யாருமே சாலிடா ஒரு 50 பால் நிக்க மாட்டாங்க. ஒரு நல்லா ஆடுற ரிஷப் பண்ணிட்டு இந்த சீரீஸ்க்குள்ள 50 பால் வேற நிக்கல, தடுமாறினார். Does Indian team lack that mentality to play test cricket? கண்டிப்பா என்ன சொல்லுவேன்னா, எக்ஸப்ட் குல்தீப் யாதவ் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு தான் ப்ராப்பரா டிஃபென்ஸ் ஆடின ஒரு பிளேயர் அப்படின்னா அந்த டெஸ்ட்ல அவரு தான். இந்தியா அந்த ஒரு மென்டாலிட்டியில ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சை அட்லீஸ்ட் டிராக்கு ரொம்ப க்ளோஸரா வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.5 நாள் அவங்க ஆக்சுவலா நீங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணாம பேட்டிங் எடுக்கிறீங்களா, ஓகே ஆடுங்க, எங்களுக்கு வந்து டார்கெட் எப்படி பெருசா வரப்போகுதுதான் தெரியும். ஸோ நாங்க அந்த ஒன்றரை டேவை உங்களுடைய வின்னிங்கை வந்து நாங்க தடுக்கிறோம், நாங்க வந்து டிராக் ஆடுறோம். அந்த டிராமே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. 4 பாயிண்ட் எஸ், டிரான்னா 4 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி ஆடுறோமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில ஆடி இருக்கலாம். பட் இங்க யாருமே அப்படி ஆடின மாதிரி தெரியல. அப்கோர்ஸ் ஷாய் சுதர்ஷன் கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். குல்தீப் யாதவ் ட்ரைட். மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ஸ்மேன்ஸ் எனக்கே வந்து ஒரு கேள்வி இருக்கு, நான் எல்லாத்திட்டையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். சரண் ப்ரோ, ஸ்ரீவர்ஷன் ப்ரோ எல்லாத்திட்டையும் இந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பிளேயரா நீங்க பாக்குறீங்களா? நான் சில பிளேயர்ஸை மென்ஷனும் பண்றேன். நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான பிளேயர், துருவ் ஜுரல் மாதிரியான பிளேயர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு செட் ஆகக்கூடிய பிளேயர்னு கன்சிடர் பண்றீங்களா? அதே சமயம் இன்னும் சில பிளேயர்ஸ் ஆக்சுவலா பெஞ்ச்ல சில பிளேயர்ஸ் இருக்காங்க, வெளியும் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு சில பிளேயர்ஸ் அபிமன்யு ஈஸ்வரனை சொல்லுவேன், சர்ஃபாஸ் கானை சொல்லுவேன், பாபா இந்தர்ஜித், ஜெகதீசன், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஐபிஎல் பெருசா ஆடுறது இல்லை, பட் ரெட் பால் கிரிக்கெட் தொடர்ந்து வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்லா ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்க கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க பிளேயர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு சூட் ஆகக்கூடிய பிளேயர் நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஸ்ரீவர்ஷன் போல இருந்து சரவணன் போல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ப்ரோ, இல்லவே இல்லை. இல்லைன்றக்காக அவங்க கிட்ட டேலண்ட் இல்லைன்னு இல்லை. இப்போ மேட்ரே என்னன்னா வந்துட்டு ஸ்ரீவர்ஷன் ப்ரோ பேசுறப்பே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றதுன்னா வந்து கம்பீரா அடிச்சு பேசாம ரொம்ப கிளாரிட்டியோட பேசணுன்ற மாதிரி பேசினப்பயும் சில பாயிண்ட்ஸ் அதுலேயே எனக்கு வந்து உடன்பாடுகள் இல்லை. ஏன்னா வந்து மைண்ட் செட் லெவல்லே வந்துட்டு அவர் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட்ல இருக்காருன்றக்காக வந்து தட் டசன்ட் கிவ் ஹிம் த என்ன சொல்றதுன்னா வந்து அதே மென்டாலிட்டி இங்கே எடுத்துட்டு வந்து அடாப்ட் பண்ணுன்றது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அதை பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்றப்போ நம்ம வந்து ஸ்டெப் பேக் பண்ணோம். ஸோ கமிங் பேக் டு தி கொஸ்டின் வந்து துருவ் ஜுரேல் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு தேவ் நாட் காட் எக்ஸ்போஷர். அதாவது வந்து துருவ் ஜுரேல் வந்து நல்லா பேட் பண்ணாரு, பட் இந்த சீரீஸ்ல எதுவுமே பண்ணல. நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் வந்து சேனா கண்ட்ரீஸ்ல நீங்க வந்து ஒரு 4th பேசரா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர், டவுன் தி ஆர்டர்ல 8, 9ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிங்கிறப்போ அவர் எதுக்கு இங்க வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல விளையாடணும்? அது நெசசிட்டி என்ன? அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் எடுத்துட்டு போலாமே. ஸ்பின்னர் ஆப்ஷன் எடுத்துட்டு போனா உங்களுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச்ல ஒர்க் அவுட் தான் ஆக போகுது. அக்ஷரை எதுக்கு வெளியே எடுத்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் மேஜரான ரீசன் வந்து அஸ் வெல் அஸ் ஹச்பி ப்ரோ சொன்னப்போ எப்படின்னா வந்து இந்த டீம் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குதா, ஒரு மென்டாலிட்டி வந்து அந்த இது இருக்குதா அப்படின்றப்போ இந்த மென்டாலிட்டிக்கும் நான் மறுபடியும் வந்துட்டு டீமோட ஹெட் கோச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹெட் கோச் எப்படி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை வந்து வச்சிருக்காரோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே உங்களுக்கு அவ்வளோ எஜுகேஷன், இவர் விளையாடக்கூடாது, இவர் இது பண்ணக்கூடாது, சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வரக்கூடாது, ஸ்டார் பிளேயர் நான் எடுக்க மாட்டேன், இவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. யூஆர் புட்டிங் யுவர் டீம் அசைட் அண்ட் யூஆர் ஹேவிங் த வெஞ்சன்ஸ் இன்சைட்ன்றப்போ அது ஒன்றுமே ஒர்க் ஆக போகிறதில்ல.
அட் த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அப்போ இனிமே அவனை அங்க அனுப்ப மாட்டேன். இட் ஆப்வியஸ்லி கில்ஸ் எவ்ரி ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலி. எவ்வளோ பெரிய பிளேயரா வேணாலும் இருக்கட்டும், மென்டாலிட்டி அங்கே உடஞ்சிருச்சுன்னா அங்கே நிற்க முடியாது. ஏன் வந்து ஒரு மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரா பண்ணாங்க, ஹஷிம் அம்லாவும் எபிடி வில்லியர்ஸோ வந்து நின்று கொடுத்து மட்டை பண்ணியே நிப்பாட்டி ட்ரா பண்ணாங்க. ட்ராப் இல்ல, பண்ணல தோத்துட்டாங்க actually. இன்னொரு பாலுக்கு 43 அடிச்சாரு. அதுதான் அந்த மென்டாலிட்டி தான் வேணும். அந்த மென்டாலிட்டியை நீங்க வந்து கொண்டு வரதே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து தான் நடக்கும். அது நீங்க நீ ஃபெயில் ஆனாலும் 100 மேட்ச் விளையாடுவேன்னு சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, தட் மேக்ஸ் த பிளேயர் டு டூ வெல் இன் திஸ் கைண்ட் ஆஃப் கிரன்ச் சிச்சுவேஷன். நீங்க வந்து எதுவுமே கிடையாது, நீங்க நாங்க சும்மா சில்லறையை சதுர போட்ட மாதிரி சதுர போட்டு நாங்க அந்த பொசிஷன்ல ஒரு பிளேயரை விளையாட வைப்போன்றது ஜோக்கிங்கா இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலா கலாய்க்கிறது காட்டிலும் இட் இஸ் ஆக்சுவலி பத்தட்டிக் டு லுக். ஒரு பிளேயர்ஸை வந்து இந்த லெவல், அதாவது இவ்வளோ நல்ல டேலண்டட் பிளேயர்ஸை ஒரு பஞ்ச் ஆக்கி அவங்கள வந்து எப்படி குப்பையை விளையாட வைக்கணும்ன்றதுக்கு நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. திஸ் இஸ் நாட் ஷோயிங் த அட்டாக்கிங் மைண்ட் செட். திஸ் ஷோஸ் யுவர் கவர்டேஜ் மூவ் அண்ட் என்ன சொல்றதுன்னா யுவர் திங்கிங் டு கெட் சம் கிரெடிட்ஸ். நான் தான் இங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டேன்ட்டு. நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வேற ஒரு சேனல்ல பேசினப்பே சொன்னேன், ஒரு நல்லா இருக்கிற பில்டிங்கை உடச்சி எதுக்கு ரீமாடிஃபை பண்ணணுன்றது எனக்கு தெரியவே இல்லை. நல்லா இருந்த ஐசிடி டீமை உடச்சு எதுக்கு மாற்றணும்? இந்த பில்டிங்கை நாங்கள் திரும்ப கட்ட போகிறோம், நல்லா இருக்கிற பில்டிங்கை எதுக்கு திரும்ப கட்டுறீங்க நீங்கள்? அந்த ஒரு கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி மென்டாலிட்டி இல்லாததுக்கு ரீசனே நான் வந்து அங்கேருந்தா சொல்லுவேன். இதுக்கும் நான் ரீசன் அவுட் பண்ணுறது என்னன்னா கேப்டன்சி தான். கேப்டன்சி இஸ் நாட் லைக் பிஃபோர். ரோஹித் விராட் இருந்தப்ப இந்த கேப்டன்சி மாதிரி எனக்கு தெரியல. கோச்சோட இன்வால்மெண்ட் வில் பி வெரி லெஸ் இன் த ஸ்குவாட் செலெக்ஷன் அஸ் வெல் அஸ் இன் தி பிளேயிங் லெவல். பட் நவ் இட் ஹஸ் பிகம் வெரி டிஃப்ரெண்ட். கேப்டன் வந்து பப்பட்டா இருக்காரு, சும்மா தலையாட்டுறதுக்கு இருக்காரு. யூ டேக் இட் வெதர் இட் இஸ் கை இன் T20, இன் கில் இன் ODI as well as டெஸ்ட் கிரிக்கெட். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறாங்க. சும்மா வந்து என்னன்னா நம்ம சொல்ல போனா ஐடி எம்ப்ளாயிஸ் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம டார்கெட் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சும்மா உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டுற மாதிரி தான் 2 கேப்டன்ஸுமே ஒர்க் பண்றாங்க. அது கேப்டனோட இன்வால்மெண்ட்டே இல்லாதப்போ கோச் வந்து டைரக்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த பிளேயிங் லெவன் இப்படி மாத்திர அப்படி மாத்திரன்றப்போ கேப்டனுக்கு ஒரு வேலையுமே அங்கே இல்லை. இல்லைன்னா கேப்டன் ஆஸ் டு கொஸ்டின் இல்லை. ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் ஆஸ் டு கொஸ்டின். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஸ்டாண்ட் பை கேப்டனா இருந்திருக்காரு, செகண்ட் டெஸ்ட்ல அவர் தான் கேப்டன்றப்போ ஏன் நம்பர் 3ல ரிஷப் பண்ட் வந்து சொல்ல மாட்டாரு? வாஷிங்டன் சுந்தர் போனதான் விளாண்டானே, ஒய் காண்ட் ஹீ பிளேன்னு அவர் சொல்லி அவர் டிசிஷன் எடுக்கணும்ல. ஸோ இத்தனை குழப்பங்கள் இருக்கிறனால மட்டுமே தான் இந்த டீம் இன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஃபீல் தருதே தவிர திஸ் டீம் இஸ் நாட் அ வர்ஸ்ட் டீம் ஆக்சுவலி. அண்ட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மென்டாலிட்டி ஆஃப் கம்பீர் அண்ட் தி அடமன்ஸ் ஆஃப் கம்பீர் மட்டும்தான். So why Gambhir needs to be roasted, trolled and shamed in front of the country is just because of his adamancy. அவர் வந்து நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்ற மாதிரி. இன்ஃபேக்ட் இஸ் நாட் ஈவன் அ குட் டெஸ்ட் பிளேயர். டெஸ்ட்ல நீங்க பேட்டரா இருந்தப்பே நீங்க ஒன்றும் பண்ணதில்லை. நீங்க என்ன போய் இங்கிலாந்துல சாதிச்சிட்டேன்னு போய் சொல்றீங்க? ஸோ இட் இஸ் ஆல் அ வெரி வல்கர் கமெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதாவது வந்துட்டு நீங்க 2-2 அங்க போய் டிரா பண்ணதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து பேசவே கூடாது. யூ ஷுட் ஜஸ்ட் அட்மிட் யுவர் செல்ஃப் தட் யூ ஹவ் மேட் அ மிஸ்டேக். நீங்க வந்து கேப்டனா இருந்து கேப்டனை நீங்க வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அனுப்ப மாட்டீங்க, அங்கேயும் நீங்க அவரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வந்து ஏதோ பேசுறேன்ட்டு எல்லாமே பேசுறீங்க. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி ஹேண்டில். இது எல்லாமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். ஒன்னொன்னா தொட்டு தான் போகணும். இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து பேசியிருக்கணுமே. ரிஷப் பண்ட் வந்து ஆமா நான் பண்ணது தப்பு தான், இதெல்லாம் வந்திருக்க கூடாது, பண்ணியிருக்க கூடாது, நான் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கணும். இங்க he can even criticize the players no matter what. அவர் பண்ணலாம். தோனி தான் எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. He can even criticize players like Rohit did in sometimes. We can also criticize players. That is not even a mistake. But why captain has been hiding behind the press? ஏன் பிரஸ்ஸுக்கு அட்டன் பண்றதுக்கு இவ்வளவு பயப்படுறாரு? Why a coach has to come and talk all these things? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரியான் டெண்டா செட்டே வந்து பேசுறாரு, மார்னே மார்க்கல் வந்து பேசுறாரு, பிஃபோர் மேட்ச் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து பேசுறாங்க. கேப்டன் வந்து பேச மாட்டாரு. ரிஷப் பண்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பிஃபோர் த மேட்ச். ஆஃப்டர் த மேட்ச் அவர்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா ஒன்னொன்னும் கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து நீங்க அவுட் ஆஃப் பிளேல இருந்து நான் பேசுறேன்றது காட்டும். இந்த எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு அங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வரப்போற விஷயங்கள் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி அட்மாஸ்பியர் இருக்குன்றது. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்ஸ்டேபிளா இருக்கிறது நம்ம வெளியே இருந்தே நமக்கு தெரியுது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற பிளேயர்ஸோட அஜிடேஷனே நமக்கு வெளியே இருந்து தெரியுதுன்றப்போ திஸ் டீம் ஹேஸ் டு ஒர்க் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் ரிமூவிங் கம்பீர் வில் பி த சொல்யூஷன், யூ ஹேவ் டு கோ ஃபார் இட். அவ்வளவுதான். கன்சிடரிங் இஸ் ஒயிட் பால் கோச்சிங் பிளா பிளா எல்லாமே பண்ணாலும் அவர் இங்க இருந்தா பிரச்சனைகள் நடக்குதுன்னா பிரச்சனை இருக்கிற இடத்துல அவர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளேஷன்ல கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. சரவணன் ப்ரோக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொன்னதுல. கம்பீர் நம்ம டெஸ்ட்ல இது
ஓகே நாட் ஆஸ் கிரேட் நம்பர்ஸ் இல்லைனாலும் 2009-10 வந்து என்னன்னா வாஸ் ஒன் ஆஃப் த டிபெண்டபிள் ஓப்பனர், நம்பர் 1 ஐசிசி ரேங்கிங்ல இருந்த ஒரு பிளேயர் தான். நான் ஸோ அவர் வந்து விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈகோ நான் தான் மாத்தி காட்டுவேன்றது, அந்த ஈகோ தான் பிரச்சனை இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, சூரியகுமார் யாதவ் பிஃபோர் கில் கம்மிங் பேக் இன்டு T20 ஸ்குவாட் அவரோட கேப்டன்சி பாருங்க. ஆஃப்டர் கம்மிங் பேக் இன்டு த T20 ஸ்குவாட் அவரோட கேப்டன் கில் ஆஃப்டர் கம்மிங் பேக் இன்டு த T20 ஸ்குவாட் அவரோட கேப்டன்சி பாருங்க. பிஃபோர் கம்மிங் பேக் என்னன்னா சூரியகுமாரோடைய சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சீரீஸ் 4-1 ஜெயிப்போம் T20ல. பிரில்லியண்டா கேப்டன் பண்ணியிருப்பாரு. அவரோட போலிங் ரொட்டேஷன்ஸ், அக்ஷர் பட்டேலை எங்க யூஸ் பண்ணணும், எங்க நான் அக்ஷர் பட்டேலுக்கு கொடுக்க மாட்டேன், எந்த இடத்துல நான் ஹர்ஷ்தீப் சிங் கொடுப்பேன், ஹர்திக் பாண்டியா ஹர்ஷ்தீப் சிங்கை மெயின் பவுலர்ஸா வச்சு வின் பண்ண மேட்ச் எல்லாமே இருக்கு. சோ சூரியகுமார் யாதவ் வாசன்ட் அ பப்பட் கேப்டன் அன்டில் சுப்மன் கில் கேம். ஏன் அந்த பப்பட் கேப்டனா அவர் ஏன் ஆக்ட் பண்ற மாதிரி நமக்கு இப்ப ப்ரொஜெக்ட் ஆகுது, அவர் ஏன் ஆகுதுன்னா சுப்மன் கில்ல நெக்ஸ்ட் ஆல் ஃபார்மட் கேப்டனா அவங்க டெவலப் பண்றாங்க. ஸோ சூர்யாவுக்கு வந்து என்னன்னா ஹை ப்ரெஷர் ஆஃப் ஃபினிஷிங் இட் ஆன் அ ஹை. ஸோ 2026 வேர்ல்ட் கப்பை நான் முடிச்சு நான் கப் எடுக்கணும்ன்ற ஃபினிஷிங் இட் ஆன் ஹைல வந்து ஹை ப்ரெஷரா இருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா அவர் ப்ரெஷர்ல எப்படி கப்பு ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி 2026க்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் கிட்ட தூக்கிட்டு கில்லு தான் கேப்டனு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல் ஃபார்மேட்ஸ்க்கு டெவலப் பண்றது எந்த வகையில நியாயம்? இந்த விஷயம் கௌதம் கம்பீர் கிட்ட பெருசா எல்லாருமே கேட்கவே, ஐ மீன் அப்கோர்ஸ் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஸ்டின் பண்ண வேண்டிய விஷயம். அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறது, இதுல இருக்கிற பிளேயிங் லெவன், இன்னைக்கான பிளேயிங் லெவன், இப்ப அடுத்த டெஸ்ட் வந்து ஆகஸ்ட்ல தான், அதனால ஏமாத்திடுவாங்க. எப்படியும் வந்து IPL ஓடிரும், வேர்ல்ட் கப்ல வந்து எப்படி செமிஃபைனல்ஸ் வந்துருவோம், வேர்ல்ட் கப்ல ஒரு மரணடி வாங்கி குவாலிஃபை ஆகல 2021 மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த இதெல்லாம் வந்து அப்ப அவன் பண்ண தெரியுமா அதையும் தோண்டி வச்சு அடி அப்படின்ற மாதிரி அடி வாங்குவார் கம்பீர். ஸோ அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஸோ அதனால அடுத்த ஆகஸ்ட்ல வரும்போது இப்ப இருக்கிற பிளேயிங் லெவன்ல எத்தனை பேரு அதே பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க ஆகஸ்ட் 2026ல எத்தனை பேர் இருப்பாங்க? அது அவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட பொசிஷன் வந்து செக்யூர்டா. இப்ப பண்ட் இறங்கி அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா பண்ட்டுக்கு பேக்கிங் இருக்கு, பண்ட்டை தாண்டி போக மாட்டாங்க, பண்ட்டுக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்னை தாண்டி அவனும் டீம்ல கிடையாது. இப்ப இருக்கிறதுலே நான் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் தான் கீப்பர். அப்கோர்ஸ் நான் அரகன்ஸா சொல்ல வரல, பட் ஹி ஹேஸ் த கான்பிடன்ஸ் தட் ஐம் கோனா பிளே. அது ஒண்ணு இருக்கு. இப்ப சாய் சுதர்ஷனுக்கு அது கிடையாது, வாஷிங்டன் சுந்தருக்கு கிடையாது, த்ருவ் ஜுரல்ஸ், சுப்மன் கில் வந்தா இப்ப நம்பர் 4ல நீங்க இது சாய் சுதர்ஷன் தூக்குவீங்களா த்ருவ் ஜுரலை தூக்குவீங்களான்னு கேட்டா தெரியாது. தவிர ஸ்ரேயசேர்னு ஒருத்தர் வெளியில உட்கார்ந்து இருக்காரு, அவரு ரெட் பால்ல அடிக்கிற இந்தியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரெட் பால்ல ஆடின ஒரு பிளேயர், அவரும் வெளியில இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் நான் நம்பர் 8ல விளையாட போறேன்னா நம்பர் 3ல விளையாட போறேனான்னு தெரியாது. ஸோ இவ்வளவு அன்சர்டனிட்டிஸ் இருக்குன்றப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் என்னன்னா இந்த மேட்ச் என்னன்னா ஓகே நான் இந்த மேட்ச் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகணும். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் வந்து என்ன பண்ணாரு, வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் போட்டு அவுட் ஆகுறாரு. ஏன்னா எப்படியாவது எனக்கு ஒரு 20-30 ரன் வந்துருச்சுன்னா நான் அடுத்த சீரீஸ்ல தேத்திரலாம், இடத்த தேத்திரலாம்னு ஒரு இதுதான். ஸோ அதுதான் பண்ண ட்ரை பண்ணாரு. ஏன்னா மேட்ச் போயிடுச்சுன்னு அவருக்கும் தெரியும், எனக்கு வந்தாலும் என்னன்னா ஓகே நான் பவர் ஹிட்டிங்னு சொல்லிட்டு நான் இந்த டீம்ல உட்காந்துருவேன் அப்படின்ட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி பேரை கொண்டு வந்தீங்க, இஸ் நாட் ஃபிட்ன்ட்டு. அவர் ஃபிட்டா ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் அது இஸ் வெரி லோ, ஐ மீன் நாட் சோ கிரேட். பட் நீங்க நம்ம எல்லாமே வந்து நம்பர்ஸ் வச்சு போக முடியாது. மேனேஜ்மெண்ட் நம்ம இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து அவரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கும் கோச்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. they saw something in ஆடக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆடக்கூடாதுன்னு சொல்ல, at what ஆட condition முடியாது. நான் சொல்றேன். அவர் இது வந்து சரவணன் ப்ரோ சொன்னது வந்து நான் இது பண்றேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ற ஒரு ஆளு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல. அக்ஷர் பட்டேலை எதுக்காக எடுத்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தீங்க? வாட் வாஸ் த பர்பஸ்? பவுலிங்காக கொண்டு வந்தீங்கல்ல, எவ்வளவு பவுலிங் கொடுத்தாரு? 6 ஓவர் 7 ஓவர். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரீங்க? பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது ஒண்ணு மாத்துறீங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கணும். காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம மாத்தின்னு இருக்கிறது தான் கம்பீர் பண்ணின்னு இருக்கிறாரு. அதான் இப்ப நிதிஷ் ரெட்டி வந்து வெறும் பேட்ஸ்மேனா அந்த டீம்ல ஆட மாட்டேன், வெறும் நான் பேட்டிங் போட்டு அவர் 6 ஓவர் தான் போட போறாருன்னா இந்த டீம்ல நான் ஆடவே போறது இல்லை நிதிஷ் ரெட்டிய. அவரு பவுலிங்ல வந்துட்டு ஒரு 18 ஓவர் போட்டிருக்காரு, இல்ல ஒரு 15 ஓவர் போட்டிருக்காரு. 15 ஓவர் போட்டு என்னன்னா ஒரு 65 ரன் 65 to 70 ரன்ஸ் போயிருக்கு, ப்ளீட் பண்ணிருக்காரு, விக்கெட் ஒரு விக்கெட் இல்ல விக்கெட் லெஸ்ஸா போயிருக்காரு. நான் கூட என்னன்னா ஓகே அட்லீஸ்ட் 15 ஓவர் போட்டாரு. அந்த சைட்ல பும்ரா போட்ட 30 ஓவர்ல இருந்து ஒரு 6 ஓவர் 25 ஓவர் போட்டிருப்பாரு பும்ரா.
சிராஜ் ஒரு 25 ஓவர் போட்டிருப்பாரு. நீ நிதிஷ் ரெட்டி ஒரு 15 ஓவர் போட்டிருந்தாலும் என்னன்னா சரி 120 தான் போடுறாரு ஒத்துக்கிறேன். இன்னும் அந்த டெஸ்ட் மேட்ச் லெவலுக்கு வரல, ஒயிட் பாலுக்கு ஓகேவா இருக்கும். பட் 15 ஓவர் போட்டு ஒரு நம்பர் 6ல நம்பர் 7ல நீ தான் ஆட போற, என்ன ஆனாலும் நம்பர் 7ல நீ தான் ஆட போற, போயிட்டு அவர் பவர் ஹிட்டிங் அடிச்சு 5 பால்ல 15 ரன் அடிச்சு அவுட் ஆகட்டுமே, 5 பால்ல 10 ரன் அடிச்சு அவுட் ஆகட்டுமே, நீ தான் நம்பர் 7ல ஆட போற. அப்படி ஆடி அவர் நிதிஷ் ரெட்டி ஃபெயில் ஆனாரு அப்படின்னா அவரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபிட் ஆக மாட்டாருன்றத நம்ம இது பண்ணலாம். இப்ப என்னன்னா கேஷ் 22 சிச்சுவேஷன். அவரால் என்னன்னா ஓகே பேட்டிங்கா ஓகே, அவர் வந்து டெஸ்ட்டுக்கும் நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸும் பெருசா இல்ல, அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல 11ல சான்ஸ் கொடுத்து பிளேயிங் 11ல வந்துட்டு, ஆனா அவரோட ரோல் என்னன்னு யூஸ் பண்ணல அவரை. ஸோ இப்படி இருந்துட்டு இப்ப அன்பார்ச்சுனேட்டா நிதிஷ் ரெட்டி பர்ஃபார்ம் பண்ணலன்னு வெளில வைப்பாங்க. ஸோ இப்ப என்னன்னா இது என்ன கொண்டு வருது அப்படின்னா அந்த பிளேயரோட கான்பிடன்ஸையும் உடைச்சிருது. நீங்க ஒரு அதான் எல்லாருமே ஒரு பிளேயரை பார்த்துட்டு ஓகே இந்த பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்றா, அவங்க கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு கொண்டு வரீங்க. சூப்பர், மெல்பர்ன்ல சூப்பரா இருந்தாரு, மெல்பர்ன்ல அந்த 100 அடிக்கும் போது செம்மையா இருந்தாரு. அந்த புஷ்பா செலிப்ரேஷன் எல்லாமே வந்து என்ன ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸா ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா அவரோட பொசிஷன் மாறி மாறி இருந்துச்சு, கேம் சிச்சுவேஷன் ஓகே எல்லாமே மிக்ஸ்டா தான் இருக்கும். அப்ப பேக் பண்றீங்க அப்படின்னா நிறைய பால் ஃபேஸ் பண்ண வைக்கிற மாதிரி இல்ல நிறைய ஓவர்ஸ் போடுற மாதிரி. சரி நம்பர் 9ல ஆட போறாரா, நீ நம்பர் 9ல ஆடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ 15 ஓவர் போலிங் போட போற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அது மாதிரி சொன்னா பரவாயில்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு ரோல்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணியிருந்தா கூட என்னன்னா அட்லீஸ்ட் ஓகே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்திருக்கும். அட்லீஸ்ட் சரி ட்ரை பண்றாங்க புதுவால அப்படின்றது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாரு. அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இந்த ஷார்துல் தாக்கூர் வந்து அந்த ஒரு ரிதம் திடீர்னு ஒரு புது பாலர் ஃபேஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த ஒரு கட்டத்துல லைட்டா ஒரு மிஸ்டேக் ஆனாலும் விக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், அதுவுமே இவங்க யூஸ் பண்ணலாம், அதுதான் பிரச்சனை. அண்ட் நீங்க பேசி முடிங்க, எனக்கு வாஷிங்டன் சுந்தரோட பவுலிங் பத்திட்டு ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஸ்டீவர்சன் ப்ரோ ஒரு நல்ல இன்சைட் கொடுத்தீங்க அபவுட் நிதிஷ்குமார் ரெட்டி, எந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட்ஃபுல் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வைக்கிறேன். இட் இஸ் அ ஹை டைம் பிசிசிஐ ஷுட் ப்ரியாரிட்டைஸ் ரெட் பால் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இந்த ரெட் பாலுக்காக பல கிரிக்கெட்டர்ஸ் தங்களோட வாழ்நாள தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கல. இனிமேலாவது ப்ரோ இரு ப்ரோ வர இந்த ரெட் பாலுக்காக ஒரு சில பிளேயர்ஸ் தங்களோட வாழ்நாள் ஃபுல்லா விளையாடிக்கினே இருக்காங்க, ரெட் பால்ல மட்டுமே என்னைக்காவது உங்களோட வாழ்க்கை மாறும். அவங்கள பிசிசிஐ இனிமேவாவது கன்சிடர் பண்ணணுமா, பண்ணுவாங்களா? இத பத்தி உங்களோட ஒரு எல்லாரோட தாட்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு முன்னாடி அதை பத்தி நான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணி பேசியிருந்தேன் என் பாயிண்ட் வரும்போது. இப்போ வந்துட்டு ஒரு பிளேயர் நான் மென்ஷன் பண்றேன், மற்ற பிளேயர்ஸை விட இந்த பிளேயர் தான் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். சர்ஃப்ராஸ் கான். இவரை வந்து 2016 2017 டைம்ல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஒயிட் பால் மெட்டீரியலா வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. அப்போ அண்டர் 19ல இருக்கட்டும், ஐபிஎல்ல இருக்கட்டும், ஒரு டைம் ஆர்சிபி கூட மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இவரை ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபார் ஒயிட் பால் கிரிக்கெட். அங்க இருந்து ரெட் பால் கிரிக்கெட்டை நான் இம்ப்ரூவ் ஆகுறேன்னு சொல்லிட்டு தனியா வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பால் சர்க்கிட்டே இல்ல, ஐபிஎல்லையே ஒரு பெருசா இல்ல, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு, எந்த ஐபிஎல் டீம்ஸுமே அவர் அடுத்ததான் எடுக்கல. ரெட் பால் டீம்ஸ்ல ரெட் பால்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு ரெட் பால்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சாரு ரஞ்சி டிராஃபிஸ்லயும் சரி, மத்த எல்லா டொமஸ்டிக் ரெட் பால் டோர்னமெண்ட்ஸ்லயும் சரி. இப்போ அவரோட நிலைமை தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையா இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெட் பால்லே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஒயிட் பால்ஸ் ஆடி இருப்பாங்க, பட் ரெட் பால்லே அதிக ஸ்கில்ஃபுல்லான ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான அந்த பிளேயர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஒயிட் பால்ல இருந்து ரெட் பாலுக்கு போய் ஓகே ரெட் பால்ல நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் ஆன ஒரு பிளேயர் தான். இந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஒரு 2 டெக்கேட் முன்னாடி போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 இயர்ஸ் பேக். விவிஎஸ் லக்ஷ்மண் மாதிரியான பிளேயர், ராகுல் டிராவிட் மாதிரியான பிளேயர்லாம் டொமஸ்டிக்ல ரெட் பால் கிரிக்கெட்ல நல்லா விளையாண்டுதான் டீமுக்குள்ள வந்தாங்க, ஒரு ரெட் பால் லெஜெண்டாவே மாறினாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட சத்தீஸ்வர் புஜாரா, ரஹானே ஸ்டார்டிங்ல ஒயிட் பால் ஆடி இருந்தாலும் வாசிம் ஜாஃபர் விட்டுட்டீங்க. வாசிம் ஜாஃபர் இல்ல நான் வந்து வாசிம் ஜாஃபர் 15 வருஷத்துக்கு முன்ன, இவர் சொல்றது வந்து 20-25 வருஷத்துக்கு முன்ன இல்ல எல்லாமே சிமிலர் டைம்ல அவங்க அந்த சிமிலர் டைம்ல இருந்த பிளேயர்ஸ் தான். எஸ் அஃப்கோர்ஸ் நான் அவரையும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லயும் பாத்துட்டீங்கன்னா
ஒரு புஜாரா மாதிரியான ஒரு பிளேயர், டொமஸ்டிக்ல நல்ல ரன்ஸ் வச்சிருக்க நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர் தான். ரஹானே கூட ரெட் பால் கிரிக்கெட்ல சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இன்ஃபேக்ட் ஸ்ரீனா கண்ட்ரீஸ்லயும் போய் நல்லா ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இருக்கும்போது இவங்களுக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ எஸ் ஓகே, நீங்க கௌதம் கம்பீர் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கௌதம் கம்பீர் ஒரு கோச்சா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அப்படின்னு அவருக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரெட் பால் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸுக்கு தான் ரெட் பால் டீம்ல நேஷனல் டீம்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த ப்ராமிஸ் எங்க போச்சு அப்படிங்கறத கேள்வி. இப்பவும் ஐபிஎல்ல இருந்தா பிளேயர்ஸ் வராங்க. ரெட் பால்ல நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்க பிளேயர்ஸ் இப்போ டீமுக்குள்ள வரல, பேருக்கு எடுக்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன். அவர் டீமுக்குள்ள வந்தாரு இங்கிலாந்து சீரீஸுக்கு, பெர்ஃபார்ம் பெஞ்ச்லயே உட்கார வச்சு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்குவாட்லயும் இல்ல. இப்போ அவருடைய டொமஸ்டிக் ரெக்கார்டு எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செமையான டொமஸ்டிக் ரன்ஸ் வச்சிருந்தாரு. இப்போ அவருடைய கான்பிடென்ட்டை உடச்சி விட்டு இப்போ 0-1 சிங்கிள் டிஜிட்ல எடுத்துட்டு இருக்காரு. இன்க்ளூடிங் ஒரு பெங்காலுக்கு ஆடும்போது கூட அந்த கான்பிடென்ட்ல ஆடல, முன்னாடி ஆடின மாதிரி. இப்போ இந்தியா ஏக்கு ஆடும்போது கூட 2 டக்கா ஆனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய கான்பிடென்ட் உடச்சி விட்டு இப்போ அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயே அவர்னால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நீங்க பாவம் ப்ரோ, ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப என்னன்னா சையத் முஸ்டாக் அலில நம்பர் 4 ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பெங்காலுக்கு மேட்ச் ஆடும்போது பார்த்தேன், 16/15. அப்படியே சரி ஒயிட் பால்ல அப்படி போட்டு அடிச்சாதான் சரி நம்மளால பவர் ஹிட்டிங் பண்ண முடியும்ட்டு அவர் ஒயிட் பால்லயே இப்ப வந்து அவர் ட்ரை பண்றாரு. ஸோ ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட் வெறும் ரெட் பால் சாரி ப்ரோ நீங்க சொல்லி முடிங்க அடுத்து. இல்ல அதான் வெறும் ரெட் பால் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா மட்டும் என்னன்னா இப்ப சர்வை பண்றது கஷ்டம் தான். நம்ம அபினவ் முகுந்த் சொன்ன மாதிரி தான், ரெட் பால் ஸ்பெஷலிஸ்டா மட்டும் இருந்தா அப்படின்னா நமக்கு யாருக்கு இப்ப நம்மளே பேசிக்கலாமே. ஒரு ரெட் பால் ஸ்பெஷலிஸ்டா நமக்கு இப்ப ரஞ்சி டிராஃபில யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் கேட்டா டக்குன்னு நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. ஆனா இப்ப வந்து நம்ம T20 லீக்ஸ்ல வந்துட்டு இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம T20 லீக்ஸ் தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்றோம். ஸோ இது நமக்கு நம்ம ஆஸ் அ ஃபேனா இல்ல நம்ம பாக்குறவங்களுக்கு ஓகே, பட் அஸ் அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்க ரெட் பால்னா ஐ மீன் இவரு சொன்ன மாதிரி கீகா ப்ரோ சொன்ன மாதிரி 101% கரெக்ட். ரெட் பால்க்கு ஃபோக்கஸ் பண்ணி அவர் அந்த ப்ராமிஸை கொடுத்தாருன்னா அதை கீப் அப் பண்ணும், பிரச்சனையே இல்லை. அதாவது இப்ப நமக்கு பிளேயர்ஸ் பெருசா இல்ல, ஒரே ரோஸ்டர் ஐ மீன் லிமிடெட் ரோஸ்டர் தான், அதுல இருக்கிற பிளேயர்ஸை இது மாத்தி மாத்தி தான் விளையாடணும்னா பரவாயில்ல. நம்ம தனியா ஒரு ஒயிட் பால் டீம் போல் ஐ மீன் ரெட் பால் நம்ம இப்பயும் நான் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா 2021 சொன்னது 100% உண்மை. எங்களால 3 டீம் ஃபீல் பண்ண முடியுன்றது உண்மை. அந்த 3 டீமை எஃபெக்டிவா பண்ண முடியும். இப்ப ரெட் பாலுக்குன்ட்டு நான் வந்து என்னன்னா இந்த ரெட் பால் பிளேயர்ஸை நான் ஒயிட் பால்ல ஆட வைக்காமலே நான் ரெட் பாலுக்குன்னு மட்டும் ஆட வைக்கிற பிளேயர்ஸுமே பண்ணலாம். ஒரே டைம்ல நான் என்ன பண்ணலாம்னா இங்கிலாந்துக்கு சீரிஸ் போறேன்னா இங்க டெஸ்ட் சீரிஸ் ஆடுதா இங்க ரெட் பால்ல நான் கொடுப்பேன். அந்த சைட் சவுத் ஆப்பிரிக்கால ஓடிஐ சீரிஸ்ல மெயின் பிளேயர்ஸை போட்டு நான் விளையாட முடியும். 2 சைடு 2 டீம், 2 மெயின் இந்தியன் டீமே என்னால ஆட முடியும். அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா ஆல் ஃபார்மேட் பிளேயர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா உள்ள கொண்டு வந்து குழப்பி அது மாதிரிதான் நடக்குது இங்க. அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. அதுதான் மெயினா என்னோட இது. இல்ல அதான் கீகா ப்ரோ சொன்னதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு அந்த டைம்ல வந்து ரஞ்சியில பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான் நம்ம சச்சின்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க. ரஞ்சி வாஸ் த என்ட்ரன்ஸ் பாயிண்ட். ரஞ்சியில பெர்ஃபார்ம் இரானி டிராஃபில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா எடுத்துட்டு உள்ள வந்துருவாங்கன்ற. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து ரஞ்சியில பெர்ஃபார்ம் பண்றவங்க ஒயிட் பால் கிரிக்கெட் கூட விளையாண்டுருக்காங்க. பாஸ்ட்ல சொல்றேன் நான் வந்து 2006-07 அந்த டைம் பிஃபோர் T20 கல்ச்சருக்கு முன்னாடி ரஞ்சியில பெர்ஃபார்ம் பண்ணவங்க தான் ஓடிஐஸ்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அந்த கல்ச்சர் ஷிஃப்டே இருக்கு. அப்வியஸ்லி நம்ம வந்து இப்போ ஐபிஎல் கிரேஸு, ஐபிஎல்ல விளையாடுற பிளேயர்ஸ்க்கான லைம் லைட்டு எல்லாமே வந்த பிறகு அங்கேருந்து பிக் பண்ணுறோன்றது காட்டிலும் எதுக்கு பிக் பண்ணுறோன்ற ஒரு தேடல் நம்ம தேடுறப்போ அதுக்கான ரிசல்ட் அங்கே கிடைக்க மாட்டேது. ஸோ ரஞ்சியில் பர்ஃபார்ம் பண்ணியே இப்போ பிரோஜனம் இல்லைன்னு ஒரு ரஞ்சியில் பயங்கரமாக விளாண்ட அபிமன்யு முகுந்த் வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இல்லைன்றப்ப என்னன்னு அவர் பேசுகிறப்போ அவ்வளோ வழி தெரியுது. ஸோ அது மாதிரி தான் இப்போ நிறைய பிளேயர்ஸோட டேலண்ட் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகாமல் போய்கிட்டு இருக்கு. 20 வருஷம் ரஞ்சி விளாண்டு என்ன பிரயோஜனம், 10 வருஷம் ரஞ்சி விளாண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரோட ப்ராமிஸே அவங்க கீப் அப் பண்ண மாட்டுறாரு. டீமோட பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகுது. சொல்லப்போனால் நீங்கள் ஸ்ரீவத்சன் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ஒரு ரெட் பாலுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு டீம் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க ஃபுல்லாக ரெட் பால் மட்டும் தான் விளாடுவாங்க. அவங்க ரெட் பால் விளையாட டைம் ரஞ்சி விளையாடுவாங்க. அப்படி ஒரு கல்ச்சர் மாறுச்சுன்னா
ப்ராபப்ளி திஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸு, இந்த பேட்டிங் கொலாப்ஸு, இந்த மென்டாலிட்டி அது எல்லாமே மாறும்ன்றது என்னோட ஒரு இது தோணுது. இன்னொரு சர்ஃப்ராஸை வந்து இங்கிலாந்து சீரீஸில் வந்து டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு 11ல் விளையாடாத வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு டொமஸ்டிக் பிளேயராக மட்டும் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்? அவரை உள்ளே விளையாட விட்டு லெட்டம் ஃபெயில், லெட்டம் அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ், எப்படி விளையாடும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஷார்ட்டாக இருக்கோம், பவுன்சர் போட்டு நமக்கு ட்ரபுள் வருமா, எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கட்டுமே. ஏன் அவர் அந்த மிக்ஸ்அப்ல கொண்டு வரல? யூ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் பிஃபோர் த டூர்ன்றப்போ அவர் இறக்கி விட்டு பார்க்கலாம்ல. இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது வந்து இத்தனை பிளேயர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமே வெளியே அனுப்பிச்சிட்டோன்றது இருக்கு. இப்போ ஜெகதீசன் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட்ல, பட் பேக்கப் கீப்பரா இருந்தாரு, ஃபார் நோ யூஸ், அவ்வளவுதான். அது நம்ம வந்து சொல்ல போனா வந்து யூஸே இல்லை. இப்போ அடுத்த சீரீஸ்ல ஆகஸ்ட் மாசம் வர்றப்ப அவர் இருப்பாரான்னு தெரியாது. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் டெஸ்ட்ல. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே பாயிண்ட் ஒண்டி சொல்லிடுறேன். இப்ப இந்த ரெட் பால் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ற, ஐ மீன் ரெட் பால்ல இருந்து பார்த்து எடுக்கிறவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நாம சொல்ல வேண்டியது, சுப்பிரமணியம் பத்ரிநாத்னு ஒரு பிளேயர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கேக்கு விளையாடுவாரு. இப்ப கமெண்ட்ரியில அங்கங்க அடி வாங்கினாலும் சிஎஸ்கேக்கு நான் சின்ன வயசுல பார்த்ததுல எனக்கு தோனி, ரெய்னா எவ்வளவு முக்கியமான பிளேயரோ, எனக்கு நான் ஏர்லி 2010 பத்ரிநாத் அவ்வளவு முக்கியமான பிளேயரு. ஆனா பத்ரிநாத்தோட மெயின் இது வந்து என்னன்னா ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட். தமிழ்நாட்டுக்கு ஒரு 10,000+ ரன்ஸ் அட் 50+ ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. பயங்கரமான பிளேயர், பயங்கரமான கோட். ஐ திங்க் ஒன்லி பிளேயர் தமிழ்நாடு பிளேயர் டு கிராஸ் 10,000+ ரன்ஸ் நினைக்கிறேன். எஸ், ஆமா, அவர்தான் அது. அவரு டெஸ்ட்ல டெபியூ கிடைச்சது அவருக்கு, அவர் ஆடினாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவரு வந்து உள்ள வர முடியல. ஏன் உள்ள வர முடியலன்னா, இப்ப இருந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், விவிஎஸ் லக்ஷ்மன், இவங்க மாதிரி 3 பிளேயரு அதுக்கு முன்னாடி நான் ரெட் பால்ல ப்ரூவ் பண்ணி பீக் ஃபார்ம்ல இருக்கிறவங்கள பிரேக் பண்ணிட்டு அவரால் வர முடியல. அப்படி ஏதாவது பீக் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க, இல்ல எனக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, ரெட் பால்ல இருந்து நான் எப்படியாவது உள்ள கொண்டு வரவும் முடியல அப்படின்னா பரவாயில்ல. இப்பதான் உங்களுக்கு ரெட் பால்ல அடிச்சு ஓஞ்சி போன புஜாரா ரிட்டையர்டு, விராட் கோலி ரிட்டையர்டு, ரோஹித் சர்மா ரிட்டையர்டு, அஜிங்கியா ரஹானேவும் அன்அபிஷியலா ரிட்டையர்டு. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, அவர் ஆசை இருக்குன்னு சொல்றாரு, பட் அன்அபிஷியலா ரிட்டையர்டு. இந்த டைம்ல தான் வந்து என்னன்னா, இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரி இதுதான் சான்ஸ், ரெட் பால்ல இருந்து ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து பாக்குறதுக்கு இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணாம இதை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணாதான் என்னன்னா ரெட் பாலுக்கு நம்ம டீம் செட் பண்ண முடியும்ன்ற இது வரும். ஏன்னா இப்ப அந்த ரெட் பால்ல இருந்து பிளேயர்ஸ் எடுத்து இங்க க்ரூம் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் நீங்க சொல்ற மாதிரி கோலியை உள்ள கொண்டு வரணும்ன்றது எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க ஓகே, நீங்க கில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இல்லைன்னு சொல்ல. நம்பர் 3க்கு ஒரு அபிமன்யு ஈஸ்வரன், பாபா அப்பர்ஜித், ரேங்க் டர்னஸ்ல செப்பாக்ல ரேங்க் டர்னஸ்ல ஆடி பழக்கப்பட்ட பாபா அப்பர்ஜித், இந்த மாதிரி பிளேயர்ஸ். அப்பர் கூட ஆடுவாரு. அப்பர் நீங்க பார்த்தது இல்ல, அப்பருமே சூப்பரா விளையாடுவாரு. இல்ல இப்ப கேரளாக்கு ஆடிட்டு இருக்காங்க. பட் இல்ல அதான் சொல்றேன், இது நான் எனக்கு ரொம்ப வருஷமா வந்து என்னன்னா, நம்ம நியூசிலாந்துல ஆடும் போதே இந்த நம்ம ஆக்சுவலி அஸ்வின் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். நம்ம ஸ்பின் அப்பையில இருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். அஸ்வினோட ஹெவி டாமினன்ஸ்னால தப்பிச்சிட்டோம். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வர்றது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் இதுதான் மூச்சு விடுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படியுமே இல்லையா, எனக்கு ஓவர்சீஸ்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் பவுலருக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்ட்டு வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 கண்ணை மூட்டு ஒரு 10 மேட்ச் இறக்கி விட்டா அடிக்காமலே போயிட போறாரு. நம்பர் 7 எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. ஸோ இது இல்லாம ஒரு மேட்ச் நீ ஒரு மேட்ச் நான், இது என்னமோ என்னன்னா இந்த வேர்ல்டு கப் முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வேர்ல்ட் கப்ல நாங்க கரெக்டான டீம் ஆடிடுவோம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது நார்மல் டெஸ்ட் மேட்ச்னா பரவாயில்ல, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒரு ஐசிசி ஈவெண்ட் இருக்கு, அதுல வந்துட்டு இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே இருக்குன்றப்போ இதுதான் சான்ஸ் டு பெஸ்ட் யூட்டிலைஸ் த ரெட் பால் சர்க்கியூட்ல இருக்கிற பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்றதுக்கு இதான் பெஸ்ட் சான்ஸ். உங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாருமே இல்லை, ஸ்பின் ஆட தெரிஞ்சவங்க வந்து யாருமே இல்லை. அதுதான். ஸோ இப்ப அந்த இடத்துல வந்து ஒயிட் பால்ல சூப்பரா அடிச்ச சாய் சுதர்ஷன், இப்ப வந்து என்னன்னா நான் சாய் சுதர்ஷன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. செம்ம பெர்ஃபார்மன்ஸ், நம்பர் 3ல ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற எல்லா டேலண்ட் இருக்கிற பிளேயர் தான். ஆனா அவர் ரெட் பால்ல ப்ரூவ் பண்ணிட்டு இப்ப அந்த கான்பிடன்ஸோட அவரை ரஞ்சி ஆட வச்சு, நீ என் சர்க்கியூட்ல இருக்க, நீ வந்து வி ஆர் கன்சிடரிங் யூ ஃபார் பிளேயிங் ரெட் பால் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ரஞ்சி ஆடிட்டு ஒரு 3-4 செஞ்சுரி அடிச்சுட்டு வான்னு கான்பிடன்ஸ் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னா
அப்ப வர சாய் சுதர்ஷன் எப்படி வருவாரு? ஸோ அப்படி வர்ற சாய் சுதர்ஷன் எப்படி வருவாரு? ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஓகே, உனக்கு அது அவரை வந்து அப்படியே நீ அங்கேருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ஒயிட் பாலுக்கு கொண்டு வரலாம், அங்கேருந்து T20 ODIஸ்க்கு எல்லாத்துக்குமே கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு ஐபிஎல் இருந்து டபால்னு டைரக்டா தூக்கி டெஸ்ட் டீம்ல போட்டு விட்டு அவர் ரெட் பால்ல பெருசா நம்பர்ஸ் கிடையாது. சாய் சுதர்ஷன் ஒயிட் பால் டாமினன்ஸ் மாதிரி ரெட் பால் டாமினன்ஸ் கிடையாது. ஏன்னா அவருடைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்து கொஞ்சம் வெளில போட்டாங்க அப்படின்னா அவருக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதனால அவரால் சர்வை பண்றது வந்து என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ரெட் பால்ல. அப்படி இப்ப கொண்டு வந்து இப்ப அவரை உடச்சு விட்டு இப்ப அவர் ஐபிஎல் போகும்போது என்னன்னா சரி ஐபிஎல்ல ரன் அடிச்சு தேத்திடுவோம்னு சொல்லிட்டு பிளாட் ட்ராக்ஸ்ல அடிச்சிருவாரு. ஆனா அந்த கான்பிடன்ஸ் நான் இருக்கனா இல்லையான்ற கான்பிடன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும்தான் இது. அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே கிரிக்கெட் விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல. ஐ மீன் நாட் இன் த பிக்கஸ்ட் லெவலு. நீங்க போலிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நீங்க முடிங்க, நான் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். வேற ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணுமா? நான் இந்த பாயிண்ட் வந்து நான் பேசிடுறேன். டொமஸ்டிக் கிரிக்கெட், இந்த ரெட் பால் கிரிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியன்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இந்தியால கடந்த சில வருஷங்களா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன யாரோ ஒருத்தவங்க ஆர்டிக்கல் எழுதினாங்க, இதே நிலைமை போச்சுன்னா இந்தியா வந்து ஸ்பின்னர்களாலே கஷ்டப்படுவாங்க, அவங்க பொருள் எடுத்து ஆப்போனன்ட் வந்து இந்தியா போடுவாங்கன்னு. அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்தியால இருந்து ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வினுக்கு அப்புறம் யாருமே க்ரூம் ஆகல. எப்போ இந்த T20 கல்ச்சர், ஐபிஎல் கல்ச்சர் வளர ஆரம்பிச்சதோ, T20 ஃபோக்கஸ் லைம்லைட் வந்துச்சோ, இந்தியால இருந்து ஆஃப் ஸ்பின் ப்ரொடக்ஷன் மொத்தமா கட் ஆகிடுச்சு. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யாருமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களோட T20 பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் T20ல அது ஒரு சாவக்கேடு. சில நேரம் அவங்களுக்கு எடுக்கும், சில நேரம் அவங்களுக்கு எடுக்காது. ஆஃப் ஸ்பின்னர் ஒரு நாள் 4 விக்கெட் எடுப்பாங்க 15 ரன்னுக்கு. மறுநாள் அவங்களோட கெட்ட நேரம் அவங்க மாட்டிப்பாங்க, 52 ரன் கொடுப்பாங்க 4 ஓவருக்கு. இதுல என்ன ஆகுனா, அந்த 4 ஓவருக்கு 52 மட்டும்தான் அவங்க கண்ணுல நிக்கும். இதே இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ, இதே ஒரு சைனமான் பவுலரோ, ஒரு விஸ் ஸ்பின்னரோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கன்சிஸ்டன்டா ஒரு மாதிரி டஃப் கொடுத்துக்கினே இருப்பாங்க. இது வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு தான் செட் ஆகுமே ஒழிய லாங்கர் ஃபார்மேட்டுக்கு ஆஃப் ஸ்பின்னர் மஸ்ட். இந்தியா மாதிரியான ஒரு இதுல ஆஃப் ஸ்பின்னரோட நீடு ரொம்ப முக்கியம். ஹர்பஜன் சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டொமஸ்டிக்ல அவர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கங்குலி வந்து அவர் உள்ள கொண்டு வந்தாரு ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா. இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்ப இந்தியா டீம். அப்போ ஒரு கங்குலி வந்து உள்ள கொண்டு வந்து ஹர்பஜன் சிங் கொல்கத்தால ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணாரு. அந்த மேஜிக்கோட ஸ்பார்க் தான் இந்தியா அதுக்கப்புறம் தொடர்ந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுது. 2012 அதே ஹர்பஜன் சிங் டிக்ளைன் ஆன காலகட்டத்துல அவரை வெளியே அனுப்பிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜான்னு ஒரு கூட்டணியை கொண்டு வந்தாங்க ஆஸ்திரேலியா சீரீஸுக்கு. அந்த சீரீஸை இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஒரு கூட்டணி. அந்த மாதிரி நியூசிலாந்துல நம்ம தோத்த உடனே நம்மளோட ஹண்ட் நம்ம போய் இருக்கணும். ஆனா நம்ம ஹண்ட் பண்ணல. ஒரே நிமிஷம்டா, யாரோ ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் கொஞ்சம் பேரை காணோம். நான் போலீஸுக்கு கால் பண்றேன். அதாவது சார், இந்த அஸ்வின் வந்து பிளாட் ட்ராக் பதில் ஹோம் ட்ராக் புள்ளி, ஹோம் ட்ராக்ல யார் போட்டாலும் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு 100 பேரை காணோம். 100 பேர் இல்ல, அதுக்கு ஒரு 1000 பேரை காணோம். அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எனக்கு மெயினா அவங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்ப. இது வந்து ஏன்னா வந்து இந்தியாவோட அதான் நீ 100% நீ சொல்றது உண்மை. சீரியஸா வந்து அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் இப்ப வாஷிங்டன் சுந்தர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். துப்பாக்கி எப்படிங்கன்னு அவரும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம ஆஃப் ஸ்பின்னருக்கு தடுமாறுறோம். வாஷிங்டன் சுந்தருமே என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல நல்லா ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆனா போலிங் எடுத்து சுந்தர், நீங்க சுந்தர வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். 2T பேட்ரியாஸ் கணக்குல இருந்து சொல்றேன். TNPL-ஓட முதல் சீசன் வாஷிங்டன் சுந்தர் பிரிடாமினன்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனரா இருந்தவர். அவரை வந்து ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ட்ல தான் இந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அந்த மாதிரி அவரை வந்து மோல்ட் பண்ணது. அப்படி போடுவாரு. அவர் ஒரு பிரிடாமினன்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். நான் சொல்றது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர். அந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் யாரு இருக்கிறா? அவருக்கு ஏன் லைம்லைட் கொடுக்க மாட்டீங்க? இதுதான் இந்தியா அட்ரஸ் பண்ணணும். டெஸ்டுக்குன்னு ரெட் பால்ல போய் ஒரு ஆஃப் ஸ்பின்னரை நீங்க கண்டுபிடிங்க. நீங்க இந்த பிரையாரிட்டைஸ் பண்றதுலதான். சொல்லுங்க ப்ரோ. இல்ல, ஆக்சுவலா நீங்க ஒரு ஸ்பின்னரை தேடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
ஆக்சுவலா நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ரஞ்சி டிராஃபில பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயருக்கு ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன் நம்ம சேனல்ல. சர்னேஸ் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரு, சரண்ஸ் ஜெயின், அவரை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று நான் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட். ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அப்ப எதுக்கு இந்த மாதிரியான பிளேயர் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு நான் இப்போ ரீப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20-30 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற விதத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா சர்னேஷ் ஜெயின் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தேன், ஆஷிக்கு பெர்ஃபெக்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா அவர் இருப்பாரு அப்படின்னு. ஏன் வாஷிங்டன் சுந்தர் இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் எஃபி ப்ரோவோ சொல்லிட்டாரு. ஒரு T20 செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. எஸ் வாஷியாஸ் எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் நானும் பாக்குறேன். எஸ்பி ப்ரோ சொன்ன மாதிரி அந்த டூட்டி பேட்ரியாட்ஸ் டேஸ்ல இருந்தே நானும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓப்பனிங்ல வந்து செஞ்சுரி எல்லாம் கூட அடிச்சிருக்காரு டிஎன்பிஎல்ல. பேட்டிங்க்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு பிளேயர். இப்ப கூட டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓப்பனிங்கோ இல்ல டாப் ஆர்டர்ல வரும்போது அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய பால்ஸ் ஆட முடியும். அதே மாதிரி பவுலிங்கும் சில ஓவர்ஸ் இப்ப இருக்க மாதிரி போல்ட் பண்ண முடியுமே தவிர, அஸ்வினோடைய ஒரு பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரெட் பால் கிரிக்கெட், ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி அண்ட் இரானி கப் எல்லாம் ஆடி ஒரு 20-30 மேட்ச் ஒரு 2-3 சீசன் ஆடி அங்கிருந்து எடுத்துட்டு வர ஒரு பிளேயர்னாலதான் இந்த கண்டிஷன்ஸ்ல, ஹோம் கண்டிஷன்ஸ்ல போல்ட் பண்ண முடியும். நீங்க அஸ்வின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2006 அந்த டைம்ல இருந்து 2007ல இருந்து ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 வருஷம் ஆடினாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து T20 ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. அவர் டெஸ்ட் டெபியூ பண்றதுக்கு முன்னாடி he has 5 டொமஸ்டிக் சீசன்ஸ், ரெட் பால் சீசன்ஸ் இருந்து அவர் 5 ரெட் பால் சீசன் கழிச்சுதான் இந்தியாவுடைய டெஸ்ட் சர்க்கியூட்டுக்கு ரெகுலரா வந்தாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு டெம்பர்மெண்ட் வேணும், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னாலதான் இந்த கண்டிஷன்ஸ்ல போல்ட் பண்ண முடியும். எஸ்பி ப்ரோ சொல்றதும் அதே, சொல்ல வர்றதும் அதே தான். நீங்க இந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்க ஐபிஎல் இருந்தே ஆஃப் ஸ்பின்னர்ஸை எலிமினேட் பண்ணிட்டே வரீங்க. இதே ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். விராட் கோலியோடைய ஒரு கேப்டன்ஷிப்ல ஓடிஐ T20ல அஸ்வின் அண்ட் ஜடேஜா பெருசா அஸ்வின் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு பதிலா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான் நம்பி போயிட்டு இருந்தாரு, குல்தீப் அண்ட் சஹல். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அஸ்வினை முழுசா நம்பினாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சு விராட் கோலியோட அந்த கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, ஓகே லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல ஆஃப் ஸ்பின்னருக்கு ஒரு ஆஃப் டே இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு மேட்ச் நல்லா பண்ணா ஒரு ஆஃப் டே இருக்கலாம். ஸோ ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரு பார்த்திருந்தாரு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த ரிஸ்க் ஸ்பின் கான்செப்டே எடுத்துட்டு வரல. ஃபிங்கர் ஸ்பின்னர் வச்சுட்டு போனா தான் ஹோம்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு. அதுக்கான ரிசல்ட்டும் அது அப்படி கிடைச்சது. ஸோ இதுதான் அந்த இந்த ஒரு பாயிண்ட் நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறது. ஹெச்பி ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். வந்து டொமஸ்டிக் ஹண்ட் போயே ஆகணும். ஆல்சோ பேட்ஸ்மேனுக்கும் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த ஒரு 3வது நாள் 4வது நாள்னு அவங்க தொடர்ந்து ஆடுறவங்களுக்கு தான் அந்த ஒரு புரிதல் இருக்கும், எந்த அளவுக்கு பால் டேர்ன் ஆகுது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு டெம்பர்மெண்ட் மஸ்ட். டெஸ்ட்ன்றது நீங்க எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நீங்க போகவே கூடாது. நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு டெம்பர்மெண்ட் வேணும். இந்த மாதிரி நீங்க டொமஸ்டிக் ஆடுறவங்களுக்கு தான் வந்து அந்த ஆல் ஃபார்மேட் அடாப்டபிலிட்டின்ற ஒரு கான்செப்டும் வரும். நம்ம அஜிங்கியா ரஹானே எடுத்து பார்ப்போம், ஃபைல் ஆஃப் டொமஸ்டிக் ஆடி இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு அந்த அடாப்டபிலிட்டி கொடுக்குது. இன்னைக்கு அவர் நினைச்சா T20லயும் வச்சு விளாசுவாரு. இன்னைக்கே சையத் முஸ்டாக் அந்த மாதிரி ஆல் ஃபார்மேட் அடாப்டிவ் வேணும்னா உங்க டொமஸ்டிக்ல இருக்க பிளேயருக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க கிட்ட நீங்க 20 லட்சம் ஒரு மேட்சுக்கு நான் வந்து இல்ல காசை கொடுக்குறேன்ற காசு யாருக்குங்க வேணும்? அவங்களுக்கு தேவை அங்கீகாரம். நான் ரெட் பால் ஆடுறேன், என்னை பார்த்து 4 பேர் வந்து ஆடணும். அன்னைக்கு ஹர்பஜன் சிங்கை பார்த்துட்டு அஸ்வின் மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் வந்தாரு, பிரகேனோஜார் மாதிரி வந்தாங்க. இன்னைக்கு யார் வரா? அஸ்வின் போனதுக்கு அப்புறம் ஜெயிக்க தான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. சூப்பர் ஸ்டார் கல்ச்சர், இதுதான் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர். சூப்பர் ஸ்டார்ன்றவங்க ஒரே நாள்ல உருவாகல. அவங்க எல்லாருமே இந்தியாவுக்காக பர்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களோட பேரை அவங்க வந்து முத்திரை பதிக்கிறாங்க. நான் சொன்ன ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், சௌரவ் கங்குலியா இருக்கட்டும், ராகுல் டிராவிடா இருக்கட்டும், MS தோனியா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், வந்த உடனே எல்லாம் யாருமே சூப்பர் ஸ்டார்னு தலைமையில வச்சு கொண்டாடல. எனக்கு தெரிஞ்சு கில்ல தவிர யாருமே அப்படி கொண்டாடல. கில்ல தவிர வேற யாரையும் கொண்டாடல. நீங்க உண்மை அதுதான். இல்ல
மகேந்திர சிங் தோனி முதல் மேட்ச் டக் அவுட் ஆனாரு. அவருக்கு வந்து இடம் இருக்குமா இல்லையான்னு பாகிஸ்தான் அடிச்சாரு. பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் அடிச்சாரு. அதனாலதான் மகேந்திர சிங் தோனி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், ஒரு டேஞ்சரான பேட்ஸ்மேன் அப்படின்னு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு கிரைசிஸ் டைம்ல கேப்டன் ஆகி அங்கிருந்து கப் அடிச்சு அதுல இருந்தா மகேந்திர சிங் வந்து ஒரு ஐகான் ஸ்டேஜுக்கு போனாரு. விராட் கோலியோட பாத் ஈஸி பாத் கிடையாது. அவருக்கு ஊறப்பட்ட காம்படிஷன் இருந்துச்சு இந்த டெஸ்ட் ஸ்பாட்டுக்குள்ள வர, இன்க்ளூடிங் சுப்பிரமணியன் பத்ரிநாத். அவருக்கு தக்க பேக்கிங் கொடுத்து அந்த சரியான டைம்ல டெலிவர் பண்ணாரு. தோனி பாய் கேரி கஸ்டனும் இதுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். இது நான் கிரெடிட்ஸ் கிரெடிட்ஸ் கொடுங்க. தோனியும் கேரி கஸ்டனும் அந்த 2009ல வந்து நம்பர் 3ல ஆடணும், வேர்ல்ட் கப்ல வந்து ஆடணும்னு சொல்லிட்டு தான் அவர் எடுத்தாங்க. அவர் ஒரு இன்டர்வியூல விராட்டே சொல்லியிருப்பாரு, இது நான் சொல்ல விராட் சொன்னது, வி ஆர் பேக்கிங் யூ டு பிளே நம்பர் 3ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அது ஒண்ணு. அதே மாதிரி இனிஷியல் ஃபெயில்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு விராட் கோலிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2009-10 டைம்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி டைம்ல சொல்றேன், அவர் ஓடிஐ ஃபார்மேட்லேயே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடியான டைம்ல ஸ்ட்ரகிள்ட் அலாட். அதாவது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அவரை ஏன் பேக் பண்றாங்கன்ற கேள்விகள் தோனிக்கு வந்திருக்கு. சோ அதெல்லாம் தாண்டி தான் இஸ் பெர்ஃபார்ம்ட். அதாவது அந்த ஜடேஜா விட சம்மட்டி வாங்கியிருப்பாரு தோனி. இல்ல, ஜடேஜாவுக்கு வாங்கியிருக்காரு. பட் ஜடேஜாவுக்கு வந்து அந்த சிஎஸ்கேன்ற ஒரு உள்ள வந்து அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு அடி விழுந்துச்சு. பட் நான் சொல்றது என்னன்னா, விராட்டுக்கு வந்து முன்னாடி ஒரு 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 லீன் பயங்கரமான பேக்கிங் இருந்துச்சு. நீ தான் எங்கனாலும் நம்பர் 3 விளையாட போற. அதுக்கு 2009ல சாம்பியன்ஸ் டிராஃபில யுவராஜ் சிங் இன்ஜுரி ஆகி ரீப்ளேஸ் ஆகி வருவாரு. அதுதான் அதான் அந்த மாதிரி விளையாட, அதாவது அதுக்குமே ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பேக்கிங் இருந்துச்சுல. ஒன்னும் விராட் கோலி வந்து ஓப்பனிங் ஆட விட்டு 3 ஆட விட்டு 5, 6 ஆட விடலையே. எல்லாரும் ஓப்பனிங் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் ஆடினாரு. ஏன்னா அவங்க இடம் இல்ல, சேவாக் இன்ஜுரி ஆயிட்டு ஓபன் பண்ணாரு, இன்ஜுரி ஆயிருக்கு. அப்ப வந்து அதாவது இன்கன்சிஸ்டன்ட்டா தூக்கி போடல, ஆடி இருக்காரு நம்பர் 4 நம்பர் 5 அப்படின்ட்டு மட்டும் தான் இது பண்ணாரு. நான் கீகா ப்ரோ சொன்ன பாயிண்ட்ல ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆஃப் ஸ்பின்னர் நம்ம பேசுறோம், வாஷிங்டன் சுந்தரம் ஆஃப் ஸ்பின்னர் தான். சரண்ஸ் ஜெயின் பத்தி சொன்னாரு. அவரோட போலிங் பாத்துருக்கீங்களான்னு தெரியல, இவ்வளவு பெரிய நல்லா கை செம்ம பெருசா இருக்கும் அவருக்கு. ஃபிங்கர்ஸ் வந்து என்னன்னா பெரிய ஃபிங்கர்ஸ். ஆள் வந்து அந்த கையை வச்சுட்டு இப்படி திருகி விட்டாருன்னா அந்த பால் வந்து நம்ம அந்த நான் ஒரு மேட்ச்ல தான் பார்த்தேன், அவர் அந்த பால் சுத்துறது வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் இருக்கும், அஸ்வின் கிட்டயும் இருக்கும். அது வந்து என்னன்னா அந்த சரண்ஸ் ஜெயின் கிட்ட பார்த்தேன். என்னன்னா பால் நல்லா ஃபிளைட் ஆகி வரும், அந்த உருன்னு சுத்திக்கிட்டே வரும். ஆனா வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, டிப்பிக்கல் அவர் ஆக்சுவலி வாஷிங்டன் சுந்தரால இப்ப பேக், எனக்கு என்னன்னா வாஷிங்டன் சுந்தரையாச்சும் பேக் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். நீ புதுசா பிளேயர் எடுக்கலனாலும் பரவாயில்ல, வாஷிங்டன் சுந்தரை வந்து பேக் பண்ணி வாஷிங்டன் சுந்தரோட ஸ்கில்ல டெவலப் பண்ண ஆஸ் அ பவுலர்ன்ட்டு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் போறது டிப்பிக்கல் T20 லைன், பிளாட்டா போட்டு வேகமா போட்டு கால்ல சொருகி அங்க சொருகி 4 ஓவர் 25 6.5 எக்கானமில முடிச்சுட்டு போற மாதிரி தான் போடுறாரு. இந்த மேட்ச்லயுமே வந்து என்னன்னா அவரோட எக்கானமி பெருசா அடியே வாங்கல, 2 அந்த மாதிரிதான் போச்சு. ஆனா எப்ப விக்கெட் விழுகும், இப்ப வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இல்லைன்னா நிறைய பிளாட்டர் ட்ரெஜெக்டரிஸ். எனக்கு வந்து நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரு 13 விக்கெட்ஸ் எடுக்கும்போது அப்ப நான் நோட்டீஸ் பண்ணேன். அப்ப வந்து கொஞ்சம் நல்லா அந்த பிளைட் கொடுத்து போடும் போது என்ன இருந்தது அப்படின்னா, ஏன்னா அஸ்வினும் வாஷியும் என்னன்னா மாத்தி போடுவாங்க அந்த சீரீஸ்ல, தொடர்ந்து ஓவர் மாத்தி போடும்போது அஸ்வின் அந்த சைட்ல பிளைட் பண்றதை பார்த்து போடும்போது வாஷிங்டனுக்கு நிறைய விக்கெட் வந்துச்சு. அந்த பிளைட் என்னன்னா ஓகே அந்த அந்த கரெக்டா துப்பாக்கியை பிடிச்சிட்டாரு போல அப்படின்னு பார்த்தா திரும்ப எனக்கு என்னன்னா திரும்ப பிளாட்டா போடுறாரு. கொஞ்சம் பிளைட் கொடுத்து ஹைட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் பாலை திருகி விட்டாருன்னா போகும். சரண் ஸ்டேன் கிட்ட நான் நிறைய பார்த்திருக்கேன், கீகா ப்ரோ சொல்றது வந்து சரண் ஸ்டேன் கிட்ட நான் ரொம்ப நிறைய பார்த்திருக்கேன். அது ஒரு விஷயம், அது நம்ம வாஷிங்டன் சுந்தரோட டெக்னிக்ல யாராவது பேசணும். இது வந்து என்னன்னா கொஞ்சம் பிளைட் கொடுத்து, ஏன்னா அவர் போடுறது ஒயிட் பாலுக்கு பக்காவா ஃபிட் ஆயிடும், ஒயிட் பாலுக்கு போட்டுடலாம். ஆனா ரெட் பால்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் போற நம்ம சைமன் ஹார்மர் எடுத்துக்கலாம். சைமன் ஹார்மரும் சரி வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே கிளாசிக் ஆஃப் ஸ்பின்னர். 2 பேருமே எடுத்துக்கிட்டு சைமன் ஹார்மர் போட்ட ஸ்பீட் நான் ஒரு நம்பர் ஸ்டாட் பார்த்தேன், ஸ்டாட் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இந்தியாவோட ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஸ்பின் 3 ஸ்பின்னர் சேர்த்து, குல்தீப் யாதவ், ரவி ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் சேர்த்து 94 km/h. சைமன் ஹார்மர் வந்து என்னன்னா 92 km இருந்து 81 km வரைக்கும் என்னன்னா பேச வேரி பண்ணி போட்டிருக்காரு.
ஸோ என்னன்னா இந்த ஸ்லோவர்லாம் போடும்போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் ரெவல்யூஷன்ஸ் அவர் தூக்கி போடுறாரு, தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, ஈஸியா எடுக்கிறாரு. அது அது ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மிஸ் பண்ணது. அண்ட் நீங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடி இருப்போம். உங்களுக்கு நீங்க போலிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜின் யுவர் போலிங். பேட்ஸ்மேன் இந்த விஷயம் பண்ணா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ற விஷயம் எந்த விஷயம்? டெம்போ இது மறைக்கிறது. பண்ணா இத வந்து நம்ம டெம்போ மறைக்கிறது. கரெக்ட் சொல்லு. ஃபுல் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஃபுல் கவர் பண்ணுவோம்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெறி ஆகி இல்லைன்னா அவுட் ஆகாம ஆடுறது. அது அவுட் ஆகாம ஆடுறது அடுத்தது. முதல்ல வெறுப்பேத்துற விஷயம் ஃபுல் கவர் பண்ணி ஆடுறது. இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல காண்டாக ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு போட்டீங்க. ஏன்னா ஆமா, ஆஃப் ஸ்பின்னருக்கு போட்டாலே ஆஃப் ஸ்பின்னருக்கு இன்னைக்கு எல்லா விக்கெட்ஸும் விழுந்தது பாருங்களேன். எல்லாருமே ஸ்பின்னுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துலதான் நான் கௌதம் கம்பீர் நான் திரும்ப கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். கௌதம் கம்பீரோட ரோல் இந்த இடத்துலதான் நான் கேட்கணும். நான் இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் சொல்லணும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப ஆஃப் ஸ்பின்னருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பால் நல்லா அவருக்கு ரைட் ஹேண்டருக்கு உள்ள கொண்டு வரும். ஆஃப் ஸ்பின்னா பேசிக்கா என்னன்னா குத்தி பால் வந்து ஸ்டம்புக்கு உள்ள வர்றதுதான் ஆஃப் ஸ்பின். சோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ண, ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பொதுவா என்ன பண்ண ட்ரை பண்ணும், பொதுவா யார் போலிங் போட்டாலுமே ஆஃப் ஸ்பின்னரா சரி லெக் ஸ்பின்னரா சரி ஸ்டம்ப் அடிக்கணும்னு பார்ப்பாங்க. நீ ஸ்டம்பை ஃபுல் கவர் பண்ணிட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டம்ப் எங்க இருக்குன்னே விஷயம் தெரியாது. விஷயம் ஸ்டம்ப் எங்க இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி என்னன்னா என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, அவுட் சைட் ஆஃப் எல்பிடபிள்யூ அடி வாங்கினாலும் இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப்னு வந்துடும். நல்லா ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுத்து ஃபுல் கவர் பண்ணி ஸ்டம்ப் ஆடணும்னா எல்பிடபிள்யூவை நெகேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபென்ஸ் எல்லாமே என்னன்னா அந்த ஸ்டம்பை விட்டு வெளில போற எல்லா பாலையும் வெல் லெஃப்ட் கூட விட்டுறலாம். இந்த விஷயம் வந்து என்னன்னா ஏன்னா வந்து அப்படி உள்ள வந்தாலுமே பேட்டை க்ளோஸா பேடு கிட்ட வச்சோம் அப்படின்னா பேட்ல அடிச்சாலுமே எல்பிடபிள்யூ மிஸ், இல்லைன்னா அழகா வந்து க்ளோஸ் டு ஃபேஸ் ஆஃப் த பேட்ல டிஃபென்ஸ் ஆடி பாலை நிறுத்த வச்சிடலாம். இந்த விஷயம் இந்தியா மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கிட்ட, பெருசா இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட நான் பார்க்கவே இல்லை. இது பேசிக்கா வந்து என்னன்னா இது ஒரு அழகா ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணலாம். இது நான் ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா நான் வந்து 2011 அஷிம் அம்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அஷிம் அம்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட 300 ரன்ஸ் இது பார்த்தேன், ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள். பார்த்தா என்ன பண்ணிருக்காருன்னா ஆளு ஸ்டம்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு கிரிக்கெட் தெரிஞ்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஒயிட் பால்ல கொஞ்சம் மிடில் ஸ்டம்ப்ல இருந்து கார்டு எடுக்கிறவரு இங்கிலாந்துல வந்து ரெட் பால்ல ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டாரு. ஃபுல் கவர், ஸ்டம்ப் ஒண்ணுமே தெரியல, லிட்டரலி லெக் ஸ்டம்ப் ஃபுல்லா தெரியுது. கிராம் ஸ்வான் அந்த சைட் போலிங். கிராம் ஸ்வான் எப்படின்னா ஆள் வந்துட்டு உள்ள கொண்டு வந்து எட்ஜ் எடுத்து ஸ்லிப்ல கேட்ச் எடுத்து அந்த மாதிரி அவர் அப்படியே என்னன்னா கட் அடிக்க போய் அவுட் ஆறுது, இல்ல லைட்டா கிளைட் பண்ணி விட போய் அவுட் ஆறுதா கிராம் ஸ்வானோட நிறைய விக்கெட்ஸ் வரும். அவர் என்னன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஃபுல் கவர் பண்ணிட்டாருன்ட்டு தூக்கி தூக்கி வெளில போட ஆரம்பிச்சிட்டாரு. வெளில போட ஆரம்பிச்ச பால நல்லா டிரைவ் பண்ணி திருகி சிங்கிள் எடுத்தே நிறைய ரன் எடுத்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி. சைமன் ஹார்மர் ஒரே இடத்துல போடுறாரு, இதை ஏன் வந்து யூஸ் பண்ணல அப்படின்றதுதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய, நம்ம என்னதான் சொன்னாலும் கம்பீர் வந்து இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கோம், ஸ்ரீலங்கா மாதிரி கண்டிஷன்ஸ்லுமே ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இவர் வந்து என்னன்னா இந்த மாதிரி எடுத்து விளையாடுன்னு சொன்னா கேஎல் ராகுல் அப்படிதான் அவுட்டு, கரெக்டா பால் ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சு அவுட்டு, த்ருவ் ஜுரல் அப்படி அவுட்டு, எல்லாருமே அப்படிதான் அவுட்டுன்றப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜில ஹெல்ப் பண்றது தான் வந்துட்டு ஒரு ஹெட் கோச்சோடைய வேலை. இது வந்து என்னன்னா இது பண்ண முடியாதுன்னு இல்ல, இது வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, புதுசு வந்தவங்க எல்லாருமே புதுசு. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க இப்ப த்ருவ் ஜுரல் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர், சாய் சுதர்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். கில் இன்ஜுரி ஆலனா சாய் சுதர்ஷன் வந்திருக்க மாட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்பர் 3 நம்பர் 8 ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ட்டுக்கிட்டே இதை பேச முடியாது. பண்ட் வந்து நான் தான் வருவேன், நான் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன். பண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லலாம்னா நீ 100 பால் ஒரு மேட்சுக்கு 100 பால் ஆடுன்னு மட்டும் தான் சொல்லணும், அதுக்கு மேல பேசவே கூடாது. எப்படி வேணாலும் அடிக்க, நான் 100 பால் ஆடுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல கம்பீரோட இன்புட் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னைக்கு டிரா பண்ணிருக்கலாம், இன்னைக்கு இந்த இதை வந்து டிரா பண்ணிருக்கலாம். 6 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு சைமன் ஹார்மர். சோ இந்த விஷயத்தை தான் வந்துட்டு நான் இது ஓகே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா கண்டினியூ பண்றதுக்கு இல்ல, முடிய போகுது ப்ரோ, வைண்ட் அப் பண்றதுக்கு தான். ப்ரோ ஒரு வைண்ட் அப்பா உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதோட அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டா ஓகே இருக்கும். ஸோ அதான் நான் ஆக்சுவலாக ஸ்டீவன்சன் ப்ரோவே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி விளாடணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் கொடுக்குற சின்ன சின்ன டெக்னிக் டிப்ஸ் கொடுக்குறது தான். அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் ஆகிறப்ப அவங்க கிட்ட இதுக்கப்புறம் திரும்ப போய் இப்படி தான் நீ பேட் பிடிக்கணும்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சின்ன சின்ன டிப்ஸ், எப்படி ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறது, எப்படி பாலை நெகேட் பண்ணுறது, எப்படி எல்பிடபிள்யூ நெகேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் நான் வந்து கம்பீர அவுட் ரைட்டாக பேஷ் பண்ணுன்றனால சில பாயிண்ட்ஸ் வச்சேனே தவிர ஹி வாஸ் அ வெரி குட் பிளேயர் இன் சர்டன் கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி டைமில் இருக்கிறப்ப அவரோட இன்புட்ஸ் அந்த இடத்துல வேணும். அதுக்கு தான் அவர் ஹெட் கோச்சாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணால் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹியூமிலியேஷன் வந்திருக்காது. ப்ராப்ளி இதெல்லாம் மாறணும். அஸ் வெல் அஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரணும். எல்லாமே சொல்லப்போனால் ஒரு ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து ஒரு சர்க்கியூட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், ரஞ்சிலேருந்து. பார்ப்போம், நம்ம பேசியிருக்கோம், ரொம்ப ஆதங்கத்தை கொட்டி பேசியிருக்கோம். தெரில இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இதுதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல நான் ஒரு பாயிண்ட், ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கன் கோச் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க வந்து அவங்கள கெஞ்ச விடணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் கோச் என்னதான் நாங்க கௌதம் கம்பீருக்கு எகென்ஸ்டா பேசியிருந்தாலும் பி ரெடி, நாங்க திரும்ப கம்பேக் கொடுப்போம், திரும்ப வந்து உங்களுக்கும் சொல்றது அதே தான். ஸோ இவர் சொன்ன மாதிரி தான், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ், திரும்ப வருவோம், கம்பேக் கொடுப்போம், சவுத் ஆப்பிரிக்கா வந்து உங்களை அடிப்போம். ஸோ அதேதான், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ் எதிர்பார்த்த மாதிரி போகல, எல்லாமே கேஓட்டிக்கா போகுது. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு இமினேஷன் பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்தியா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒவ்வொரு முறையும் இமினேஷனுக்கு அப்புறம் தான் எழுந்து வந்திருக்குது. அது மாதிரி மீண்டும் ஒரு முறை எழுந்து வரும்னு நாங்க நம்புறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹெச்பிடி வித் கீகா, சரவணன் ப்ரோ அண்ட் ஸ்ரீவர்சன் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. நியூ இயர் கம்பேக் மாதிரி இல்லாம இருந்தா சரிதான்.